ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 56வது நாள் 57வது எபிசோட். ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சி, அதாவது டிசம்பர் 1 அன்று ஒரு நிகழ்ச்சியுடைய ஒரு விரிவான பார்வை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுக்கலாம். இந்தியன் அக்கௌண்ட், யூகே அக்கௌண்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேபால் அக்கௌண்ட் ஃபார் யூஎஸ் கஸ்டமர்ஸும் இருக்குது. தினமும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி சப்போர்ட் பண்ணவங்களாக ஃபாத்திமா அபு அண்ட் அபிநயா த்ரு அண்ட் சிமி செல்லா 3 பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஒரு லைவ் ரிவ்யூ எதுவும் சொல்லலாம் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக மேலே வந்து ஒரு நம்ம வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருங்க. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா விஷயங்கள் வர்றதை வந்து நம்ம வந்து கம்யூனிட்டிலையும் இதுலேயும் நம்ம வந்து தெரிவிச்சுட்ருக்கோம். அதுதான் மேட்ரு. ஸோ தொடர்ந்து இணைந்து கொண்டு கமெண்ட் போட்டுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கேன். கடமைப்பட்டிருக்கோம். ஆமாம், பட்டிருக்கோம். எஸ், போட்டிருக்கோம். அது என்ன இட்டிருக்கோம் தனியாக விட்டுட்டு. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லுறேன். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. நம்ம எபிசோடுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதில் முக்கியமாக இன்னைக்கு ஃபாத்திமா அபு அவர்கள் வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க நமக்காக. மாசம் ஏதாவது ஒரு சப்போர்ட். அது நம்ம யாழினி சாரீஸில் இருக்கும்பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் என்கிட்ட சாரீஸ் வாங்குறது ஏதாவது ஒரு வகையில் நமக்கான ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குமா அவங்கள்ட்ட. தேங்க்யூ ஸோ மச் ஃபாத்திமா ஃபார் தட். அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஃபாத்திமா லைவ் வந்தாங்களான்னு என்னன்னு தெரியல, பட் தேங்க்யூ. கடமை சொல்லிடலாம், வந்துட்டாங்களா? ஓகே, பெரிய விஷயம் அது. நான் கமெண்ட் அது எனக்கு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலி. அது ஒரு என்ன சொல்றது, ரைட். எனிவே, நான் ஒரு மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கேன். மன்னிப்பு, சாரி கேட்கணும். அதாவது ஒரு விஷயத்த நீங்க சரியா செய்யணும்னா சாரி கேட்கணும். இந்த சாரி கேட்கறதுல நம்மளுக்கு ஒன்றும் பெரிய வருத்தங்கள் கிடையாது. தப்புனா தப்பு தான். யாரா நேத்து நான் வந்து ஷோ ஒழுங்கா பண்ணல. அதுல வந்து நிறைய டிசப்பாயிண்டட்லாம் இருந்தது. அதனால நான் வந்து அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட தான் நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, பண்றீங்க. அதை பண்ணி திரும்ப வரும்போது அதை பண்ணி திரும்ப வரும்போது நான் அதே ஸ்ட்ரெஸ் உங்ககிட்ட காமிச்சேன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஷோ எப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா முதல்ல வந்து அது பேர் என்ன, முதல்ல வந்து இந்த ஷோ எப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா குப்பையை கொட்டுவாங்க பாலாஜி மேல. ஐஷு அவ கொட்டும் போது அது வந்து நம்ம வந்து எல்லா ஊரே அல்லோலப்படும் போது நம்ம அதை வந்து கேஷுவல் வேலை எடுத்துன்னு போயிடணும். பட் அது வந்து கண்டஸ்டன்ட். இங்க ஹோஸ்டே இந்த மாதிரி பண்ண நம்ம என்ன பண்றது அப்படின்றதுதான் சிரமம் இல்லையா. அது நானும் மனிதன் தானே, நானும் பெண் தானே அப்படின்ற மாதிரி, நானும் மனிதன் தானே, நானும் வந்து ஒரு ரிவ்யூவர். காரணம்னா ஸ்கிராட்ச்ல இருந்து மேல வரவங்க ஜெயிக்கணும். எங்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பா அங்க பிசில் தட்டும் போது அதுக்கு யாராவது ஒருத்தவங்க நக்கல் விடும் போது, அதுக்குதான் நான் சொன்னேன் நேற்று, நான் கொடுத்த பால்லாம் இப்படி வந்து தண்ணியா போகுது அப்படின்னு நினைச்சது அதுதான். கரெக்ட் மேடம். உங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. நான் சொல்லாம இப்ப ஓரளவுக்கு எல்லா நேரம் வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல சார். இப்ப நமக்கு தோணலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம கொஞ்சம் உஷாராயிரணும்ல. அப்ப தோணல சொன்னோம்னா நம்ம பிளேஸுக்கு ஆபத்து. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன முக்கியமான விஷயங்கள் வந்து வீட்டில் நடந்தது எல்லாம் பேசியாச்சு. முக்கியமான நடந்தது வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா, பொம்மை டாஸ்க்ல ஏன் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மாத்தி விளையாடணும்ன்றது. ஃபர்ஸ்ட் பவித்ரா ரோஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ராணவ் ரோஸ்ட், அதன் பிறகு வந்து ஆமா இது பிரியாணி திருட்டு பிரியாணி கேங்க பிடிச்சது. கடைசியாக வந்து சிவா அவுட்டிங்க. அதன் பிறகு வந்து ஜெஃப்ரிய வந்து மண்டை கழுவி நல்ல வழிக்கு எடுத்துன்னு போன சௌந்தர்யா தான் வந்து இன்னைக்கு கதை. இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சார். ஓகேவா? முதல்ல இந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு டக்குன்னு வாங்க ப்ளீஸ். அசோக், அபிநயா த்ரு, மஹிலா, இலங்கேஷ், அமேசிங், ஷயத் அலி, அதுக்கப்புறம் வந்து ஏஜேஆர், பாமதி, அமி பிரசன்னா, பாராமணி, ஃபாத்திமா, ஷர்மிளா, முகமது, நக்ஷத்ரா, அதன் பிறகு வந்து அனிதா சுரேஷ், அமுதா, ஆண்டவர், பிரியா, பிரேம் கோகுல், இவங்கெல்லாம் வந்து சாந்தி கௌரி, சிவாஜினி பாலா,
ரோஸ்ரீ அமல்ராஜ், லக்ஷ்மி லட்சு இவங்கலாம் வந்து வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங் அண்ட் ஷேர் யுவர் தாட்ஸ் டூ. ரைட், இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அபிநயா வந்து கமெண்ட்டை படிக்கிறேன். அன்னி நம்ம வந்து கொஞ்சம் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அந்த கமெண்ட்ல இருந்தே போறேன். ஐ திங்க் என்ன அன்னி பேட்ச் அப் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் VJS was good today but I think like he mentioned he keeps forgetting questions even if he gets a small distractions like claps and sound. காதுல சொல்ற விஷயமே அவர் வந்து கவனம் சிதறல் ஏற்பட்டுக்கலாம். உண்மையிலே இன்னைக்கு அவருடைய ஷோ வந்து மற்ற நாட்களை விட மிக சிறப்பாக இருந்தால், இன்னொருத்தர் யார் சொன்னது இது மாதிரி வந்து முன்னாடியே ஏதோ கிளிப்ஸ் ஈவன் நடுவுல கூட கிளிப்ஸ் பாக்குறாங்கன்ட்டு. ஐயோ, என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அமேசிங் ஷோ அதை சொல்லியிருந்தாரு. ஏன்னா நடுவுல கிளிப்ஸ் பாக்குறாரு, இன்னைக்கு நீட்டா இருந்ததுட்டு. இததான் இன்னைக்கு ஒரு பொம்மை வந்து தைக்கிற மாதிரி அதை ஒரு காமெடியா அதுல நீங்க வந்து பொய் சொல்றீங்கன்னு சொன்னது, முக்கியமா அன்ஷிதா வந்து கார்னர் பண்ணது, பவித்ராவை கார்னர் பண்ணது, இதுதான் நீங்க இங்க செய்யக்கூடிய விஷயம். ஆனா அதே நேரத்துல மஞ்சரிக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு பட்டருக்கும் ஒரே ஒரு ஜாமுக்கும் அவங்க மன்னிப்பு கேட்க வச்சு நான் தான் சாரின்னு சொல்ல வச்சு அவங்களுடைய இன்டென்ஷன் நிறைய இடங்கள்ல மாறுது போகுது, கவனம் இப்போ அதெல்லாம் விடுங்க. ஆனா அதை விட ஒரு பெரிய தப்ப ஒரு ரேஷன்ல பண்ணும்போது அது எளிமையாக கடந்து போனதான் இன்றைய அவருக்கான கருப்பு புள்ளியா நான் பாக்குறேன். மற்றபடி இதே மாதிரி இதற்காக வந்து ஒண்ணும் இல்லை, ஒரு நாள் முன்னாடி நீங்க செலவிட்டீங்கன்னா போதும் இந்த ஷோவை நீங்க சூப்பரா போயிடலாம். அவ்வளவுதான். அதாவது நீங்க அந்த அதான் நீங்க என்ன இன்டென்ஷன் நீங்க பண்ணீங்கன்றது 2 கேள்வி கேட்டீங்க. பவித்ரா அன்ஷிதா கேள்வி கேட்டீங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஜாக்லின் பாராட்டப்படுறாங்க. ஆமா, அந்த கமிட்மெண்ட் இப்ப இதுதான் அட்ரஸ் பண்ற இடம். பொது தளத்துல ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்றத அட்ரஸ் பண்றதுன்றது இல்ல, அதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். உண்மை. ஏன்னா அமேசிங் சோலோடைய கமெண்ட் டக்குன்னு நான் பார்த்தப்ப ஏன் கனெக்ட் ஆனா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜாக்கி கிட்ட சொன்ன விஷயம் அதே பாயிண்ட் தான். ஏன்னா இவரு முக்கியமான கிளிப்பை மட்டும் வந்து பாத்துறாரு போல இருக்கு. சாட்டர்டே அன்னைக்கு வரும்பொழுது அப்படியே வரும்பொழுது பாக்குறாரா இல்ல என்னன்னு தெரியல. அந்த முக்கியமான கிளிப்பை பாக்குறதுனால இன்னைக்கான எபிசோட் வந்து நல்லாவே பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னேன். சோ அது ரொம்ப ஈஸியா என்னாலயும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. சிவா வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நட்சத்திரா பேரு சூப்பர் நிறைய இந்த மாதிரி உழைச்சு இன்னும் பல இடங்களுக்கு முன்னேறணும். ஸ்கிராச்ல இருந்து வர்றவங்க மேல வரணும்ன்றதுதான் நம்மளுடைய ஒரே இது தாத்பரியம் எல்லாமே. ஏன்னா எங்க தாத்தாலாம் என்ன வேலை செஞ்சாரு, எங்க அப்பாவும் பெருசா படிக்கல, நாங்களாம் வந்து படிச்சோம், எங்க தலைமுறையில நாங்க படிச்சோம், அப்புறம் என் பொண்ணு அப்படி இப்படின்னு அடுத்தடுத்த தலைமுறைகள் அப்படியே படிச்சு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கணும்ன்றதான் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம். லக்கி பாஸ்கர் படம் வந்து இன்னைக்கு வந்திருந்தா இதுவே ஒரு 10-15 வருஷம் வந்திருந்தா ஓடி இருக்காது, முன்னாடி வந்திருந்தா. ஏன்னா லக்கி அப்ப வந்து நிறைய நேர்மையும் அறமும் இருந்தது. என்னைக்கு வந்து சொத்துக்கு குற்றவாளியை முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் கெத்தாக பார்க்கப்பட்டது. அதெல்லாம் வந்தாதான் சொல்றேன், தவறான முன்னுதாரணங்களை இவங்க வந்து தொடர்ந்து மீடியாக்கள் வந்து சொன்னதுனாலேயே இங்க நிறைய இடத்துல நம்ம பின்தங்கி போயிட்டோம். இல்லைன்னா நம்ம எங்கேயோ போயிருக்க வேண்டிய விஷயம். நம்ம ஒரு 10 அடி முன்னேறும் போது டக்குனு ஒரு காலை பிடிச்சிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறது சொல்லுங்க. எம்ஜிஆர் போன்ற பிம்பங்கள்லாம் வந்து இதை வந்து காலி பண்ணுச்சு. உண்மை. ஏஆர்எஸ் கார்டன் கொடுத்ததுல இருந்து ஏரிங்களை வந்து அவங்க ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா போட்டு காலேஜ் ஆரம்பிக்க கொடுத்ததுல இருந்து ஏகப்பட்ட கதைகள். ஆனா அவர் வந்து வள்ளல் தன்மையோட இருந்தாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து அது வந்து மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்ச இடம் தான் அதுதான். ரைட், சரி, இப்ப நம்ம இந்த கதைக்கு வருவோம். சோ இல்ல இந்த கதைக்கு வருவோன்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லணும். நீங்க முக்கியமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நேத்து அதை சொல்லணும். நேத்து வந்து என் ஃப்ரெண்டு சாரி சிமிக்கு வந்து இன்னைக்கு நேற்று வந்து பர்த்டே. அதை வந்து நான் மென்ஷன் பண்ண நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்து விஷயம்லாம் பார்க்கும்போது சுத்தமா அந்த மூட் ஆஃப் ஆயிடுச்சு. உண்மையிலே ஐம் வெரி சாரி சிமி. எனிவே இந்த பிறந்த நாள்ல இந்த ரிலேட்டட் பிஸ்னஸ் நேற்றே பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அதை நான் சபையில சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐம் வெரி சாரி. எல்லா நலமும் வளமும் பேர எல்லாம் வல்ல இயற்கை உனக்கு துணை நிற்கட்டும். கண்டிப்பா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஹாப்பி பர்த்டே, அவ்வளவுதான். ஏன்னா எதையும் பேச எப்போ வேணாலும் பேசுறதுக்கு எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் அது நான் ஒரு சிலர்கிட்ட நான் எதிர்பார்த்திருக்கேன். ஆனா அதெல்லாம் நான் புஷா போயிருக்கு, அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். அவங்க மயரண்டின்ற மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணிருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் விடுங்க. ஆனா எப்போ ஃபோன் பண்ணாலும் அதை எடுக்கிற அந்த இடம் இருக்குல்ல, அதை நான் வந்து ஒரு 5 வாட்டி இயல்பா நடந்தது, 2 வாட்டி நான் செக் பண்ணேன். நான் அவ்வளவு யோகி மாதிரிலாம் கிடையாது. செக் பண்ணேன், தெரியும் இருந்தா சொல்றேன். 2 வாட்டி செக் பண்ணேன். அப்ப அந்த இடம் வந்து உண்மையிலே அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். ரைட், அது காரணம் என்னன்னா எதையும் பேசலாம், எதையும் ஜட்ஜ்மெண்ட் இல்லாம பேசலாம், பகிர்ந்துக்கலாம், ஒரு ஜோக்கு, வாட் எவர் இட் இஸ், அதுதான் வந்து பெரிய விஷயம். ரைட், இது ஒண்ணு. 2வது ஒய்ஃபுக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னதுமே வந்து நம்ம ஓம் பிரகாஷ் வந்து ஒரு விஷயம் பண்ணாரு.
அவர் வந்து இந்த பார்சலை வந்து எனக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் டேல வந்து இது கொடுத்தார். இன்ஸ்டன்ட் பாட். ஓகே, இதுல வந்து எல்லாமே சமைக்கலாமாம்பா. இதுல பண்ணாத விஷயமே இல்லையா. இதுல வந்து அமெரிக்காவில் இதுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்கான். இதுல என்னென்ன பண்ண, இன்னைக்கு அதை பண்ண, இன்னைக்கு வந்து அதை செஞ்சு இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு இன்னும் நான் பேக் ஓப்பன் பண்ணி இதை சொல்லிட்டு தான் இதை வந்து பண்ணணுன்ட்டு. இதுல என்னன்னா யாழினியோட கமெண்ட் தான் இதுல வந்து பெஸ்டா இருந்தது. என்னன்னா என்னவோ என் மைண்ட படிச்சுட்டாங்க அந்த அங்கிள் இதை வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா அவன் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவான். அது பார்த்து செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ வாய்ஸ் நோட்டு இனிமேல் தான் அனுப்புவான். தேங்க்யூ. ரைட், இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏன் இதை சொல்றேன்னா, நேற்று இது மாதிரி நம்ம போயிடணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த இடத்துக்கு வரும்போது அதுக்கு முனைப்பாகும். அதுக்கு இன்னைக்கு பண்ணீங்க பார்த்தீங்களா, ஏமா 5 பொம்மைக்கு காலி பண்ண, 6ஆவதா உன் கையில ஸ்லாட் இருந்து ஏமா விட்டு போனேன். நியாயமான கேள்வி. இந்த கேள்வியை நீங்க அவங்க மழுப்புனாங்க. அவங்க பச்சையா போய் சொன்னாங்க. பொய், பச்சை பொய். அதே மாதிரி விஷால் வந்து எனக்கு கேமே தெரியாது, அது ஒரு பொய். சோ ஆனா விஷால நீங்க கடந்து போறீங்க. சரி, இதெல்லாம் ஒரே நாள் எல்லாம் கேட்க முடியாது. சோ இப்படி வரைக்கும் பாத்தீங்களா. அடுத்தது வந்து ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அன்ஷிதாவை, ஏமா ஜாக்லின் என்னதுக்கு ஒரு நியாயம் இருந்தது. எனக்கு அது இருக்கட்டும். ஜாக்லின் என்னதுக்கு ஒரு நியாயம் இருந்தது. நீ எதுக்குமா வந்து நின்ன? ஆனா அது முடிஞ்சதுமே பச்சை ஜாக்லின் போய் சிரிச்சு பேசினாங்க அவங்க. அப்படியே தப்பு. புரியுதுங்களா? இததான் நீங்க வந்து கேட்கணும். இததான் வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வரணும். இதான் நீங்க கரெக்டா நீங்க பண்ணீங்க. அடுத்தது ராண விஷயம், அதையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணாரு. ஏன்னா 2 பக்கமே தப்புகள் இருந்தது, கரெக்டா ஹேண்டில் பண்ணாரு. ஏன்னா நீங்க பண்ணதுக்கு அப்புறம் வந்து ராயன் வந்து ஃபீல் பண்றாப்ல, நான் வந்து கோவா கேங்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன். இதுதான் நீங்க வந்து இங்க யாரும் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு அவன் வாழ்க்கையை நிர்மூலமாக்குறது இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் கிடையாது. இது வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு இங்க என்ன மாதிரியான எதிர்வினைகள் வருதுன்றதுதான். இததான் நீங்க ஆரம்பத்திலே செஞ்சிருக்கணும். அதை நிறைய கோட்டை விட்டீங்க. இன்னைக்கும் இப்பயும் பரவாயில்ல. வண்ணதாசனுடைய வரிகளோட தான் இப்ப சொல்றேன். இப்பயும் ஒன்னும் குறைவில்லை. இப்ப ஆரம்பிச்சா கூட பெரிய உயரங்களை தொட முடியும்னு சொன்ன வண்ணதாசனுடைய வரிகளோட அவருக்கான வாழ்த்துக்கள் இந்த நேரம் தெரிவிச்சுக்கோ. ஆனா கண்டிப்பா அந்த பிரியாணி கேங்க வந்து ஜஸ்ட் கியூட்னு சொல்ற விஷயங்கள் கிடையாது. வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் ஹார்ஷாவே சொல்லியிருந்தா தான் சீரியஸ்னஸ் வந்திருக்கும். அதை நீங்க பண்ணிட்டீங்க. அது ஒரு கரும்புள்ளி தான். அதை நம்ம இன்னும் பேசுவோம். ரைட். ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கி, இன்னைக்கு வந்து அவருடைய காஸ்டியூம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆமா, கண்ணாடி எல்லாம் போட்டு கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் ஜாக்கி, எனக்கு அந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் நல்லா இருந்தாரு காஸ்டியூம்ல. சொன்ன மாதிரி நீங்க பேட்ச் பண்றீங்க. இல்ல பேட்சப் கிடையாது ஜாக்கி. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா நான் ஒரு கரெக்டான ஒரு ரிவ்யூவரா இருந்தேன். நேத்து அவருடைய காஸ்டியூம் பத்தி நான் ஏதாவது பேசுனேனா? ஓகே, பேசிருப்பேன். எங்கேயாவது பேசிருப்பேன். இல்ல ஜாக்கி, நேத்து பேசியிருந்திருப்பேன். கோடு போட்டிருந்தது, டாட் போட்டிருந்தது எல்லாம் சொல்லியிருந்தேன். சரி, அதாவது சிலாகிச்சு பேசல. பட் இன்னைக்கு வந்து உண்மையில அந்த காஸ்டியூம் நல்லா இருந்தது. முதல்ல எனக்கு உண்மையிலே புரியல. ஏதோ இந்த நூல் எடுத்துன்னு இருக்க மாதிரி இவர் என்னத்த ஏதோ ஒரு மாதிரி போட்டுன்னு வந்திருக்காரு ட்ரெஸ்ல அப்படின்னு தான் உண்மையிலேயே நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவர் வந்து அந்த ஊசி நூலும் தைச்சு வச்சுக்கிறதுக்காக அந்த ஷர்ட்லயே குத்தின்னு வந்திருந்திருக்காரு. அப்புறம் அவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சது. காஸ்டியூம் வாஸ் ரியலி குட். குடூஸ் டு தி காஸ்டியூமர். ஹவெவர் விஜேஎஸ் காஸ்டியூமர் வந்து இன்னைக்கு அந்த காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கண்ணாடியில இருந்து, கையில இருந்த வாட்ச்ல இருந்து, ஷூஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஆப்டா பொருந்துற மாதிரியான ஒரு காஸ்டியூமை கொடுத்துருந்தாங்க அவருக்கு. ஸோ அவர் வந்தாரு. வரும்பொழுதே என்ன அப்படின்னா, நீயும் பொம்மை டாஸ்க் தான். அதாவது இன்னைக்கு வந்து நியாயத்தை கேட்கணும், விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு, இந்த பாருங்க பொம்மையோடைய தலை தனியா பொம்மையை தனியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு முன்னா எடுத்து வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றதுக்கு இந்த பொம்மைக்கு எவ்வளவு அக்க போறே அடிச்சுக்கிட்டீங்க, நில்லுடி, உக்காரடி, அதுக்கப்புறம் தள்ளி விட்டது, கழுத்து எடுத்தது, போனது, எல்போ பண்ணது. முக்கியமா எல்போ பண்ணதை வந்து ஜெஃப்ரி கேட்டதும் நல்லா கரெக்டா இருந்தது. ரைட். இந்த நிகழ்ச்சின்றது பெரிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மைண்ட்ல ஏற்றிக்க கூடாதுன்றதுக்காக தான் நிகழ்ச்சி பார்க்குறாங்க. அப்படி நிகழ்ச்சியை பார்க்கும்போது சாட்டர்டே சண்டேன்றது எல்லாருக்குமான ரிலீஃப். அதை வந்து இங்க நிறைய ஹோஸ்ட் வந்து அதுக்கான பொறுப்புணர்வு கூட நடந்துக்கிறதே கிடையாது. மற்ற ரிவியூவர்ஸ் எப்படி போறாங்க, நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு யாராவது அனுப்பிச்சா கூட நான் பார்க்கவே மாட்டேன். நாங்க இன்னைய வரலையும் நம்ம என்ன செய்யறோன்றதுல நம்ம வந்து தெளிவாகவே இருப்போம். அதுல வந்து எந்த மாற்றுக்கிறதுக்குலாம் எல்லாமே பேசிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இந்த ஆடியோ நோட்டு இது வந்து பிக் பாஸ் டீமுக்காக தான். இது நிஜம், நான் உங்க ரிவ்யூ பார்க்க வரலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நிஜமா இந்த பிபி பாக்குறதுக்கே சுத்தமா பிடிக்கலன்னா, பிபி மட்டும் இல்ல, அது சம்பந்தமான எதையுமே பார்த்தாலே அப்படியே தலைலாம் வெட்டிக்கிற மாதிரி இருக்குன்னா, அது வந்து மென்டலி என்னால
சொல்லவே முடியாது. நமக்கு அது ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்ல, சொசைட்டில நடக்கிறது போய் நம்மளால கேட்க முடியாது. வேற எங்கேயோ இடத்துல நடக்கிற தப்ப ஒருத்தர் கேட்கிறாரே அப்படின்னு பார்த்து நம்ம கொஞ்சம் மென்டலி வந்து ஹீல் ஆகும்ல. இது சுத்தமா ரொம்ப ஆப்போசிட்டா இருக்குன்னா அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிஜமா எனக்கு உங்க வீடியோலாம் பார்க்கணும்னு ஆசையா தானே இருக்கும். நிறைய நிறைய சீசன்ல நீங்க சம்டைம்ஸ் எனக்கு பிடிச்ச யாராவது நீங்க பிடிக்காம ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பீங்க. அப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு நீங்க பேசுறது பிடிக்கும், அதுக்காகவே பார்ப்பேன்னு வைங்களேன். ஆனா எனக்கு இந்த பேபி ரிவ்யூ உங்களோட மைக் ஆனே ஆகாம இருக்கு. நினைச்ச கூடாதுன்னா நான் உங்க வீடியோ பார்க்க பிடிக்கல நிஜமா சொல்லவே இல்லை. அந்த பேபி சம்பந்தமான எதையுமே பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. நான் அவ்வளவுதான். நீங்க நான் அதனால வந்து ஒரு லைக் போட்டு வெளில போயிடுறேன். ரிவ்யூ பார்க்க வரல அந்த மாதிரிலாம் எதுவும் நினைச்சிடாதீங்கண்ணா. ஸோ இதுதான் மேட்ரு. அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சனி ஞாயிறுன்றது இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாம் வராங்க. அதை வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த பிபி டீமுக்கு இதை வந்து சொன்னோம். ஸோ இதுதான் மேட்டர். எஸ், காஸ்டியூம் சொல்லி முடிச்சிங்களா? காஸ்டியூம்ல சொல்லி முடிச்சாச்சு. அது பிறகு நீயும் பொம்மையிலேயே நான் ஆரம்பிச்சிட்டேன். நீங்க உடனே அப்படியே எடுத்துன்னு வராதிங்க, சரியா? ஸோ நீயும் பொம்மை டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நியாயத்தை கேட்போம் விடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு வருவாப்ல. இந்த தனி மனித தாக்குதல் எல்லாம் வேற பண்ணிருக்காங்க, அதே என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்பொழுதே வந்து சொன்னது வந்து அதாவது ரவுடி செல்லங்களை போய் பாத்துடலாமா அப்படிங்கிற மாதிரிதான் உள்ளே வருவாரு. வந்த உடனே கேட்ட கேள்வி வந்து டாஸ்க் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுதா அப்படின்னு உடனே பவித்ரா அப்படின்னு உடனே பவித்ரா தான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா புரிஞ்சுது சார். இந்த பொம்மையை வந்து இன்னொருத்தவங்க பொம்மையை எடுத்து வச்சு ஒரு டீம் போட்டு காப்பாத்துறது தான் வந்து அதுக்கான விஷயம் அப்படின்னா. அப்பதான் வந்து இவர் என்ன பண்ணுவாரு, யார் யாரெல்லாம் குரூப் அப்படின்னும் பொழுது கோவா கேங் ஒரு கேங்கு, அவங்க யார் யாருன்றத சொல்லுவாங்க. முத்து வந்து அவரு தீபக் அவரு அப்புறம் ஒரு 5 பேர் ஆதரவு இல்லாத குரூப், அது ஆதரவற்றோர் சங்கமா, அது ஆதரவற்றோர் குழு. அதான் இவர் கேட்பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஆதரவு பண்ணி உங்க பொம்மையை காப்பாத்திக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறம் ஆதரவற்றோர் குழுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதை என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லுவாப்ல. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த குரூப் யாருன்னா தானா சேர்ந்த கூட்டமா. இந்த தானா சேர்ந்த கூட்டம்னும் பொழுதுதான் விஜய் விஷால் வந்து சொல்லுவாரு, சார் நாங்கெல்லாம் வந்து எதுக்கு தானா சேர்ந்த கூட்டம், மறுநாள் தான் நாங்க கூட்டமாவே சேர்ந்தோம் சார். எங்களுக்கு வந்து இப்படிதான் விளையாடணும்னே அவங்களுக்கு தெரியாதான். எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்படிதான் விளையாடணும்னு தெரியாத ஒரு ஆளா அப்படின்னு நம்ம அப்ப மைண்ட்ல ஓடுது. முத்து பொம்மையை எடுத்து வச்சிருந்தாப்லே அப்படின்னு சொல்லும் பொழுதே அதை கேட்டதும் நல்லா இருந்தது. முத்து நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப அவர் நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, இது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹோஸ்டுக்கும் சொல்லியிருப்போம், இங்கேயும் சொல்றோம். நீங்க சர்காஸ்டிக்கா கேட்கறது, அப்புறம் இங்க அதாவது எப்படி சொல்றது, டைரக்டா கேட்காம இன்டைரக்ட் क्वेश्चंस, இதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இன்டைரக்ட் சர்காசம் பட்டுன்னு டெட்டால் வார்த்தை இல்லாம பட்டுன்னு மூஞ்ச பட்டுன்னு சொல்லுங்க. ஆமா, இப்ப ஜாக்கியே பாருங்களேன், இப்ப சிமிக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொன்னாங்க, சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி சிமி அப்படிலாம் சொல்லும்போது இப்ப நானா என்ன சொல்லியிருப்பேன், சிமி பர்த்டேடா ஹாப்பி பர்த்டேடா அப்படின்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அது வார்த்தை தேடுறதுக்கு முன்னாடி டக்குன்னு வி லவ் யூ சிமி, தட்ஸ் இட், வேற என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் இல்லைங்களா. அப்போ அது ஜாக்கிக்கு சொல்ல வரல, என்னன்னே தெரியல. ஏன்னா ரொம்ப இயல்பா சொல்லிடுவார் மற்றவங்களுக்கு வி லவ் யூன்றத, என்னவோ தெரியல அது வரல அவருக்கு. ஸோ அந்த மாதிரி விஜய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, அவசரம் என்ன அவசரம் இல்ல பொண்ணே, இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையலையே, என்ன விட்டு போகாதே என்ன விட்டு போகாதே. ரைட், எனிவே அந்த மாதிரி ஐ லவ் யூ சிமி, அதே மாதிரி ஐ லவ் யூ பிரியா பாலகுமார் லவ் யூ சொல்லுங்க, லவ் யூ கைஸ் அப்படின்ட்டு ஃபாத்திமா அபிதாயிர் சொன்னாங்க, அவங்களுக்கும் லவ் யூ, எல்லாருக்கும் எங்களுடைய லவ் யூ. அதே மாதிரி ஈஎம் பூசினா மாதிரி இருந்தது, ஈஎம் பூசாத்து மாதிரி இருந்தது, இலங்கை சொல்லியிருந்தாரு. அவர் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் பாட்டையும் போட்டிருந்தாரு.
ஸோ அதே மாதிரி சிமி வந்து ஒரு $2 அண்ட் அபிநயாதுரு வந்து ஒரு $5. தேங்க்யூ. Thank you. லவ் டு த சேனல் அண்ட் வியூவர்ஸ் ஃபார் பீயிங் கைண்ட் லவ் அப்படின்னும். ஸோ லைக் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் லைக் போட்டிங்கன்னா இன்னும் வந்து மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இவருக்கு வந்து என்னன்னா அதை வந்து இன்டெரக்டா கேட்பாரு, என்ன விஷால் உங்களுக்கு புரியலீங்களா விஷால்? ஓ மறுநாள் தான் உங்களுக்கு புரிஞ்சுதா விஷால் அப்ப கேமு? அப்ப அந்த குரூப்லயே இருந்தவங்க யாரு, ஏமா தர்ஷிகா உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னா, அன்ஷிதா என்னம்மா நீங்க என்னம்மா? எனக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் சார். அப்ப ஃபர்ஸ்ட் டே தானம்மா நீங்க நின்னீங்க அப்படின்னு உடனே திருப்பி மாத்துவாரு. இப்ப ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு எத்தனை போய் பாருங்க விஜய் விஷால். அன்ஷிதா அப்ப நீங்க வந்து நைட் எல்லாம் அவங்க உட்காந்துட்டாங்களே சார், அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேம் இப்படி சுவாரஸ்யமா பண்ணலாமான்றதே எனக்கு தெரிஞ்சிச்சு சார் அப்படின்னு திரும்பவும். ஸோ இதன் பிறகு வந்து திரும்பியும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியா விஷால் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உங்க டீம்லயே ஒருத்தவங்க நல்லா விளையாடாங்களே தர்ஷிகா நீங்க ஏதோ நின்னீங்களேம்மா அப்படின்னு தர்ஷிகா சொல்லுவாங்க. எனக்கு அப்பதான் சார் எனக்கு தெரியும் அந்த பால வந்து வைக்க கூடாது, என் பொம்மை போவே இல்லை, அப்புறம் தான் சார் நான் வச்சுக்கிட்டேன். அது எப்படி தர்ஷிகாவும் விஷாலுமே ஜாக்லின் பொம்மை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா இல்ல அது ஒண்ணும் இல்ல. தர்ஷிகா அவங்க எப்பவுமே தற்பெருமை தர்ஷிகா தான். அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க சார் நான் படிக்கும் பொழுதே அடிச்சு விட்டீங்க தற்பெருமை தர்ஷிகா செமையா இருக்கு. சொல்லுங்க. தேங்க்யூ. அதுவும் வருது பாருங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தர்ஷிகாவை பொறுத்தவரைக்கும் போதும் மேடம், உங்களுக்கு அப்படியே டக்குன்னு அப்படியே கை கால்லாம் நடுங்க. இல்ல சார், இப்போ உங்களுக்கு பாருங்க ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி தானே எல்லாரும் அப்படி தானே சார்? சரி வாங்க, உங்க பக்கம் காத்தடிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ரைட், பாலை எப்படி படம் அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க ப்ளீஸ். ஓகேவா? ஸோ தற்பெருமை தர்ஷிகா. எஸ் அந்த மாதிரியா ஒண்ணுமே சார் எனக்கு டாஸ்க் படிக்கும் பொழுதே தெரியும் எனக்கு இதுதான் டாஸ்க்குன்ட்டு அப்படின்னு. இத்தனை வருஷம் பிபி பார்த்துருக்கீங்க, இத்தனை வருஷத்துலயும் இந்த டாஸ்க் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நிருப் சீசனும் பார்த்திருக்காரு, இவரு சீசன்லாமும் பார்த்திருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த டாஸ்க் உங்களுக்கு தெரியாதா? இது என்ன யார்கிட்ட சொல்ற கதை இது? ஆனா ஒரு கதை சொல்லும்போது தர்ஷிகா எனக்கும் தெரியும் சார், எனக்கு தெரிஞ்சு என் பொம்மை போல சார், என் பொம்மை யாருமே எடுக்கல ஃபர்ஸ்ட் நாள். ஆனா இவங்க எல்லாம் குரூப் கிடையாதான், குரூப் இல்லாம தான் சார் நாங்க இருந்தோம். பட் அப்புறம் எப்படி கரெக்டா உங்க பொம்மையை எடுத்துட்டு போனாங்க உள்ள, அதுக்கப்புறம் எப்படி உங்க பொம்மை போச்சா இல்லையான்னு தெரிஞ்சது. அப்பதான் முத்து சொல்லுவாரு, சார் இல்ல சார் முத நாள்ல இருந்தே விஷால் வந்து அவருடைய விளையாட்ட தொடங்கிட்டாப்ல, ஏன் பொம்மை வாயில கை வச்சாலும் கடிக்க தெரியாதவர் கிடையாது. அவர் ஹக்கையே வந்து கவுண்ட் பண்ணி இன்னைக்கு ஹக் மிஸ்ஸிங் சொல்ற அளவுக்கான ஆள் அப்படின்றத வெளிப்படையா பொது வெளியில போட்டு உடைச்சாரு. எஸ், ஹக் விஷயத்தை நீங்க இங்க வந்து கொடுத்துட்டீங்களா? ஆமா, அந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா கேட்டு வாங்கிக்க தெரியுது, ஊட்ட தெரியுது, அதுக்கப்புறம் அங்க போய் அதெல்லாம் ப்ரொமோஷன் சொல்ல தெரியுது. ஆனா வந்து கேம் விளையாட தெரியலையா? இது எங்க உடனே நமக்கு கேட்டதுல போய் 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 அப்படின்னு துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, சோகங்கள் என் சோகம் என்னோடுதான் அப்படின்ட்டு பிரேம் கோகுல் ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. அந்த மாதிரி வந்து சோகத்தின் உருவாக வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு. யாரு? முத்து. ஏன்னா வந்து அவரு எல்லா இடத்துக்கும் அவர் தான் வந்து நின்றுட்டு இருப்பாரு. இப்ப அவர்கிட்ட அந்த மாதிரியான கும்பல் இல்ல அப்படின்றதும் அவருக்கு ஒரு பெரிய வருத்தமா இருந்தது. ஆனா இதை போட்டு உடைச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நிறைய இடத்துல வந்து வாய்ஸை டக்கு டக்குன்னு எல்லாரும் கொடுத்து மாட்டுவாங்க தெரியுமா? விஷால் நீங்க அதுக்கு தான் ரியாக்ஷன் பண்ணாரா? இல்லவே இல்லை. அதுதான் விஷாலோட டெக்னிக்னு சொல்றேன் நான். இப்ப ஒருத்தவங்க கட்டு சோத்த நெல்லிக்காய் மூட்டைய உடைக்கிறாங்க பப்ளிக்கா, நீங்க டக்குன்னு அதை டிஃபெண்ட் பண்ணுவீங்களா? டிஃபெண்ட் பண்ணவே இல்லை அவர், அவ்வளவுதான் டிஃபெண்ட் பண்ண அவ்வளவுதானே. அதனால டபக்குன்னு அப்படியே நேத்து தான் டிஃபெண்ட் பண்ணி சாம்பார் கிண்ணியா போய்கிட்டே இருந்தது. அதனால இன்னைக்கு அவருக்கெல்லாம் தெரியும், அவரெல்லாம் அப்படியே அமைதியா இருந்தாரு. முத்து வந்து பேசினதுக்கு அப்புறம் புரியுதா விஷால், ஓகே அப்ப பொம்மை தைக்க வேணாம், உட்காந்துருங்க விஷால் நீங்க அப்படின்ட்டாரு. பிரியா, நட்சத்திரா, ஆராதனா, நந்தினி, ராசியா, மோகன், ஆஷிக், புவனா, யசோதா, அமுதா, அதுக்கப்புறம் வள்ளி அம்மாள், ராதா சக்திவேல், NS, அதுக்கப்புறம் வந்து பிரவீன், அனிதா, சுரேஷ், சுகுணா குப்புசாமி, அதுக்கப்புறம் ஐ லவ் கான்ஃப்ளிக்ஸ், அப்புறம் மோகன், நிமிலினி, அருண், சாந்தி கௌரி, அதுக்கப்புறம் வந்து கூடுமானவரை எல்லாருடைய பேரையும் படிச்சுட்டேன். சௌமியா, ரகுநாத், விஜய், ஜெயந்த், ரேண்டம் வீடியோஸ், பார்த்தி பிரபா, நாகூர்கனி, ஸோ இவங்களாம், கௌரி பார்சாரதி, ரம்யா ஜெயராமன், பிரியா, GK, யாமினி செல்வா, குமுதா மயிலா, அப்புறம் ஜாய் வித் ஜே,
தல்ரின் பிரவீன். சோ இவங்க எல்லாருமே விடுபட்ட பெயர்ல தான் நீங்க சொல்லுங்க. விஜயலட்சுமி சுந்தரமூர்த்தி சொல்லுங்க. தல்ரின் பிரவீன், சிவலிங்கம், ஜெகன் பிரகாஷ், விஜயலட்சுமி சுந்தரமூர்த்தி நீங்க இப்ப படிச்சீங்க. அதுக்கப்புறம் வந்து குமுதா மைல்வா, ஜாய் வித் ஜே, பிரியா ஸ்ரீ, ஜாக்சன் பீட்டர், இவங்க எல்லாரும் வந்து. ஸோ சிமிக்கு வந்து பிலேட்டட் விஷஸ் சொன்ன அத்தனை நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து இந்த பார்த்தி பிரபா சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னன்னா விஜேஸ் வந்து தர்மதுரையில வந்து நான் ரொம்ப அட்மையர் ஆனேன். அவருடைய இது இப்ப வந்து அவர் மேல எனக்கு பயங்கர வெறுப்பு இருக்கு. அதனாலதான் சொன்னேன், ஸ்கிராச்ல இருந்து மேல வந்து ஒரு 50 படத்தை வந்து நல்லா கொண்டாடிட்டு இருக்கும்போது இதுல உள்ளார வந்து அவருடைய பெயரை கெடுத்துக்கிறாரு அப்படின்னு நான் திரும்ப சொன்னது அதுதான். இது வந்து அதான் இது சாதாரணமா போகுது, நிறைய இடத்துல வந்து போய் அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் அந்த ஆடியோ நோட்டையும் நான் போட்டதுக்கு காரணம் அதுதான். ஸோ அந்த மாதிரியான வெறுப்புகளை நீங்க தேவையில்லாம சம்பாதிச்சுக்காதீங்கன்றத ஒரு குட் கன்சர்ன்ல அதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். ஏன்னா அவர் நல்ல மனுஷன், அது ஓவரால் பார்த்தா நல்ல மனுஷன். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறது. அண்டர்ஸ்டுட். ஓகே, எஸ், எக்ஸலண்ட் பாயிண்ட். நீங்க சொன்ன விஷயங்கள் விஜய் செட்டோட ட்ரீட்மெண்ட் ஆஃப் மஞ்சரியும் பிரியாணி கேங்கை பற்றி கேட்டதும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அனிதா சுரேஷ் சொன்ன மாதிரி எனக்கு திடீர்னு சீசன் 7 பார்த்த மாதிரி இருந்தது. சொருகிடுவேன் அப்படின்னு ஒரு விட்டுட்டு அர்ச்சனா வச்சு செஞ்சது அது ஞாபகம் வந்துச்சு. உண்மை அதுதான். அதாவது நீங்க எப்போ வந்து ஒரு பையன் மேல வந்து ஒரு அக்யூசேஷன் வச்சு அனுப்பிச்சிங்களா அப்பயே அந்த சீசனே தப்பு. அதன் பிறகு வந்து சுத்தமாவே அந்த பக்கம் எந்த கேள்வியுமே இல்லாம அப்படியே தள்ளி போய் விட்டதெல்லாம் ரொம்ப. அதான் அவர் மேல இருக்கிற இன்னொரு விஷயமும் இருக்கு. அது அந்த இடம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு கமெண்ட் ஆர் ஒரு ஃபீட்பேக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப இந்த பொம்மையை முடிச்சிருக்கோம். அதன் பிறகு வந்து முத்து அது எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் பவித்ரா கிட்ட கேட்பாரு, அது எப்படிமா பவித்ரா, என்ன மாதிரியான ஒரு விளையாட்டு ஸ்ட்ராட்டஜி, நான் பாராட்ட தான் வந்தேன் உங்களை உண்மையிலேயே, அது எப்படிமா பொம்மை இது மாதிரி பண்ணி 4 பொம்மை அவுட் ஆகிட்டாங்க சார் அவங்க தான் அப்படின்வாங்க. 4 இல்ல 5. ராயனா ராணவோட பொம்மையும் சேர்த்து 5 பொம்மை அவுட் ஆகினது வந்து பவித்ரா தான் அப்படின்றப்ப நீங்க எந்த கேங்லயுமே இல்ல, ஆனா எல்லா கேங்லயும் போயிட்டு ஒரு 5 பொம்மை அவுட் ஆக்கினதெல்லாம் வேற லெவல் அப்படின்னு பொழுது உண்மையே சொல்றேங்க, கடைசி வரைக்கும் பவித்ரா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஓகே, அதாவது அது எப்படி ஒத்துக்க மாட்டாங்கன்னா, சாச்சனா பொம்மையை நான் ஒரு இடத்துல போய் காப்பாத்துறேன். ஏன்னா சாச்சனா பொம்மைன்னா அவங்களை யாருமே தடுக்க மாட்டாங்க. மத்த நேரத்துல நாங்க தடுத்தோம்னு சொன்னா கூட எல்லாரும் நம்புவாங்க. சாச்சனா பொம்மையை தடுத்தாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான் சாச்சனா பொம்மை நீ வச்சுதான் நாங்க உன்னை உள்ள விட்டு இருந்துருப்போமேன்றுவாங்க. கையும் களவமாக பிடித்த பிறகு கூட பவித்ரா வந்து அதை ஒத்துக்காம போனதும் அது வந்து அதுக்காக டிராஸ்டிக்கா எடுத்துன்னு போனதும் ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது பாயிண்ட் என்னன்னா, ஏமா அதாவது மஞ்சரிக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு, வச்சுக்கிட்டு இருந்து என் பொம்மையை நீங்க வைங்கன்னா அதுக்கு எப்படி நீங்க இப்ப 5ஐயும் நீங்க விளையாட 5ஐயும் இந்த மாதிரி எதாச்சும் விட்டுட்டு இந்த பொம்மையை நான் வச்சுட்டேன் சார் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. எப்படி வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்றதா கேள்வி. அதுக்கு வந்து நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுனாங்க, பாராட்டதான் வந்தேன், நீ வந்து இல்லன்னு சாதிக்கிற, நான் என்ன பண்றது, ஒரு பிரேக் வரது கிளம்புவார். இல்ல கிட்ட வந்து வேற பேசுவாரு, அங்க நின்றவர் கிட்ட வந்து தெரியுதாமா உனக்கு என்ன சொல்றேன்னு புரியுதா அப்படின்னு பேசுறதும் சரி, அந்த பொம்மையை தைக்கணும்னு நினைச்சு தைக்க ஆரம்பிச்சதும் சரி, ஆனந்தி பேசுறப்ப சொல்லுவாரு பிரேக் ஆனந்தி உங்களுக்காக நான் பிரேக் விடுறேன், நீங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்ததுமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நாம வந்து லைவ்ல வர்றதுக்கான மிக முக்கிய காரணங்கள் சில பாயிண்ட், நம்ம ஒரு விஷயம் பேசுறதுக்கான ஒரு பாயிண்டா சில பாயிண்ட் வரும் இந்த கமெண்ட்ல. அந்த மாதிரி ஒரு பாயிண்டா தான் நான் இதை பாக்குறேன். இந்த நேரத்தில் இதை சொல்றேன். அருண் வேலுச்சாமி போட்ட கமெண்ட் வந்து ரொம்ப சரியான கமெண்ட். சார், டாய் டாஸ்க்ல பவித்ராவை கொஸ்டின் பண்ணி மஞ்சரிக்கு இன்டைரக்டா துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வச்ச விஜேஸ்க்கு சிவாவுக்கு ஏன் துரோகம் பண்ணினாங்க இந்த லாஸ்ட் ரவுண்டு நம்ம பிவி அருண் கேட்க முடியலையா ஹோஸ்டுக்குன்னு கேட்கிறாரு. இந்த கேள்விக்கான பதில்கள் நீங்க முதல்ல சொல்லுங்க. இல்ல, அதற்கான பதில் வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கான துரோகம் அப்படிங்கறத விட அவர் அதை எப்படி மாத்திட்டாரு, அவருக்கான விளையாட்டை தான் மாத்தினாரு. அருணை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவர் கேட்கறதே வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலா போய் நான் ஜெஃப்ரி அவுட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக அதை அவர் பிளஸ் பாயிண்ட் ஆக்கிக்கிட்டாரு அருண். ஆனா இங்க நடந்தது என்னன்னா, அருண் திரும்ப வந்து அந்த பொம்மையை போட்டுட்டு சிவாவோட பொம்மையை எடுக்கிறதுக்கு தேடினாருன்னா அதுக்குள்ள ராயன் போய் எப்படி இருந்தாலும் வச்சு பேர் வாங்கிடுவாருன்றது அருணுக்கு தெரியும். இதனாலதான் அருண் அப்படி பண்ணாரு அப்படிங்கறது கரெக்டான விஷயம். இதை நீங்க ஒரு பதில் சொல்லிட்டீங்க, லாஜிக்கலான பதில் தான், இதுல மாற்றங்கள்லாம் கிடையாது. ஓகே, ஆனா இந்த கேள்விக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது ஏன் வந்து விஷாலுக்கான கேள்விகளோ அருணுக்கான கேள்விகளோ விளையாட்டாகவோ ஒரு சீரியஸ்னஸே இல்லாம நேற்று மஞ்சரிக்கு வந்து ஆஃப் பண்ணி உட்கார வச்ச மாதிரியான விஷயங்கள் ஏன் அங்க வரமாட்டுதுன்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னொரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அதாவது திரும்ப வந்து கிரிட்டு பிரியாணி குரூப், அதாவது சௌமியா ரகுநாத்துடைய கமெண்ட் இந்த இடத்துல சேர்த்து படிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். பிரியாணி மேட்டர் வாஸ் டைலூட்டட். Today live that gang was planned to cook cake.
They were discussing that people are enjoying their midnight cooking. Vishal was saying they didn't tell not to cook. பத்தியா இந்த வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கிட்டு அவங்க மேலும் தவறு பண்ண போறாங்க. சரி, தவறு பண்றதை பத்திட்டு இப்ப நீங்க இப்ப தவறு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அடுத்த வாட்டி இதை ரோஸ்ட் பண்ணீங்களா? இது ரோஸ்ட் பண்ணாதான் அங்க மேட்ரு. அதாவது தவறுகளை நடக்க விட்டுட்டு பண்ணாதான் அது. ஏன்னா ஏன்பா நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன், அடுத்தவங்க ரேஷன் திருடுறது தப்புன்னு, நீங்க அங்க கியூட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் அங்க தப்பா போகுதுன்னு சொல்றேன் நான். இப்ப இவ்வளவு விஷயங்கள் நீங்க அதுதான் அந்த வேலுச்சாமி சொன்ன மாதிரி அந்த இடத்துல நீங்க என்ன மாதிரியான வேர்டு யூஸ் பண்றீங்கன்னு இருக்கு. எஸ் இல்ல அதுலதான் நான் இப்போ ஒரு விஷயம் பேசிட்டே இருக்கும்போது சொன்னேன், ஒரு ஃபீட்பேக் ஒண்ணு இருக்கு, அந்த இடம் வரும்பொழுது நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். அவருக்கு மேல இருக்கிற ஃபீட்பேக் என்னன்னா, பெண்கள் கிட்ட அவ்வளோ இறங்கி போய் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறீங்க, ஆனா ஆண்கள் கிட்ட நீங்க அந்த மாதிரியான கேள்வி கேட்கறதே இல்லை. பம்மறீங்க. அதுவும் வந்து மிக முக்கியமாக வந்து தீபக்னாலும் அருண் விஷால்னா நீங்க வந்து கேள்விகளே முன்வைக்கிறது இல்ல, சத்யா, தீபக், அருண், விஷால் இவங்க 4 பேருமான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அவங்க கிட்ட நீங்க கேள்வியே கேட்கறது இல்ல. அவங்க ஏதோ வந்து ராஜா வீட்டு. அப்ப நீங்களும் வந்து ஆணாதிக்க சமூகத்தினுடைய வெளிப்பாடாதான் நீங்களும் இருக்கு, அவங்க எண்ணோட்டம் ஆணாதிக்க சமூகத்தினுடைய வெளிப்பாடாதான் இருக்குதா அப்படின்றதா இங்க கேள்விகள். ஆணாதிக்க சமூகம் நான் ஒரு பார்வையா பாப்பேன் ஜாக்கி. இன்னொரு ஒரு பார்வையா சொல்லும் பொழுது ஆணாதிக்க சமூகம்னா நீங்க வந்து முத்துவையும் வந்து சேர்த்து வச்சு வந்து சப்போர்ட் பண்ணோம். முத்துவுக்கு ஆனா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. முத்துவும் ஆணாதிக்கமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா ஜெஃப்ரி மாதிரி இருக்கிற ஆட்களை நீங்க கேள்வி கேட்கறீங்க, ராயன் மாதிரி இருக்கிற ஆட்களை ரொம்ப ஈஸியா கேள்வி கேட்கறீங்க. ஏன் ராணவ் வந்து எழுந்து நிக்கும் பொழுதே நீங்க பதட்ட மாறீங்க? இல்ல ராணவ், நீங்க வந்து உங்களுடைய முகத்துல இருந்தே எனக்கு தெரியுது நீங்க அதுக்காக ஃபீல் பண்றீங்கன்னு பேசி பாசிஃபைங்கள தான் ஆரம்பிக்கிறீங்க. இப்ப விஜய் விஷால் நீங்க எப்படி கேள்வி கேட்டிருக்கணும்? நம்ம பவித்ரா நீங்க கார்னர் பண்ணீங்கல்ல, ஏன் பவித்ரா சும்மா எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கீங்கிற அளவுக்கு பேசுறீங்கல்ல. அப்ப விஜய் விஷால்ட்டு நீங்க விஷால் நீங்க அதுக்காக வந்து புக்கே எழுதுங்க அப்படிங்கறது சர்க்காசமா பேசினாலும் இல்ல, அவர் சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. அப்ப புக் எழுதுங்க அப்படின்னு சொல்றதை விட விளையாட்டே புரியாம எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடுறதுக்கு பேரு பொய் விஷால் அப்படின்னு ஏதாவது நீங்க பேசணும். அருணும் விஜய் விஷால் இவங்கெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அதனால அவங்க மேல எந்த ஒரு பேச்சுமே வராத அளவுக்கு வந்து ரொம்ப கிளவரா வந்து அவங்க வந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போயிருக்காங்க. அதுவும் விஜய் டிவி ஆட்கள்னா அவங்க மேல எந்த ஒரு தூசி திரும்பும் படாத அளவுக்கு, அதான் நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம், உங்க மேல பெரிய கெட்ட பேர்லாம் வராத, ஏன்னா போன சீசன்லாம் கெட்ட பேர் வந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராத அளவுக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது இதை எப்படி மக்கள் வந்து ரசிப்பாங்க? மக்கள் இப்ப அதான் இன்னைக்கு ஆடியோ நோட் அனுப்பிச்ச ஆடியோ நோட், அந்த பொண்ணு பேர் நான் சொல்லல, அந்த ஆடியோ நோட் என்ன சொல்லுது? ஏங்க ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துக்கு சனி ஞாயிறு ஒரு தீர்வு கிடைக்குன்னு வந்து பார்த்தா அங்க இதை விட கொடுமையா சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொன்ன விட்டுட்டு அர்ச்சனா வச்சு செஞ்ச யாரு வந்து பாப்பாங்க? இல்ல நான் இன்னைக்கு அததான் ஜாக்கி ஒரு பாயிண்டாவும் சொல்றேன். இப்ப நீங்க ராணவுக்கும் ராயனுக்கும் இருந்த சண்டையில இப்ப ராயன் அந்த அளவுக்கு கேள்வி கேட்டீங்க இல்லையா, ராணவ கேள்வி கேட்டீங்க. ராணவ் வந்து மூட்டு உட்காருன்னு தானே சொன்னாரு. அந்த கேள்வியை வந்து நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, ராயன் அந்த மாதிரியான வார்த்தைகள் ராணவ் வார்த்தைகள் பிரயோகங்களை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறீங்க. இது என்னது? இது ஜாக்கிரதை உட்காந்துக்கோ, என் தம்பி பையன் என்ன சொல்ற மாதிரி இருக்கு, ஜாக்கிரதை மாமா அப்படின்னு இவங்களை ஏதாவது மிரட்டணும்னா அந்த மாதிரி இது தேவையில்லாத ஒரு நீங்க இடைச்சர்களா சொல்லி யார வந்து என் தம்பி பையன் மாதிரி இருந்தாலும் அவன் போட்டோவை போட்டு இவனு ஒரு ஆன்டி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும், கொன்றுவாங்களே. சரியா? சோ அந்த மாதிரி ஒரு ஏன் ராணவ கேள்வி கேட்கணும்ல, அது பெண்கள் அசிங்கப்பட்டாங்கல்ல, அது என்ன ராணவ் அவ்வளவு ஈஸியா உங்க வீட்டு பெண்களை பேசுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்கணுமா இல்லையா? அந்த இடத்துல கேட்கறத விட்டுட்டு பெண்களை கரெக்டா அன்சிதா எழுந்துரு, நீ எழுந்துரு, பவித்ரா நீ எழுந்துரு, நீ எழுந்துருப்பா ராயன், ஏன்னா நீ அவர் வந்து கோவா கேங்ல இருக்காராம், இத மட்டுமே நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, நான் வேலைக்காவது. இப்ப நீங்க இவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை நீங்க நல்லா எடுத்துட்டு போனீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது வேற விஷயம். நான் கரெக்டா பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா கிடையாது. நீங்க கோட்டை விடுற இடங்கள் வந்து நிறையவே இருக்கு. அந்த கோட்டை விடுற இடங்கள் எல்லாமே எப்படின்னா, யாரை கேள்வி கேட்கணுமோ அவங்களை நீங்க ஒருத்தரையும் விட்டுட்டு இருக்கிறது அந்த கோட்டை விடுற இடம். அதை நான் ஃபீட்பேக்ங்கிற விஷயத்த அந்த கேள்வி கேட்க வரும்போது உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். பட் நீங்க கேட்டது அதெல்லாம் அப்பவே முடிச்சிடணும். அதெல்லாம் அதுதான் ரொம்ப எல்லாம் தள்ளிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அதுக்காக வேற சொல்லுங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? இப்ப இவங்களை வந்து சொல்லும் பொழுது யாருமா அப்படின்னு வரும்போது பேசிக்கிட்டு அதெல்லாம் பேசுறப்ப இன்னொரு நல்லாவும் பண்ணுவாரு. சௌந்தர்யா
என்னம்மா அப்படின்னா, என்னம்மா நான் தைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா, நல்லா தைக்கிறீங்க சார் அப்படின்வாங்க. மேடம் டபுள் மீனிங்ல பேசுறாங்களாம். இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த இடத்துல நீங்க கொடுத்த அந்த ஒரு ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த அது டக்குன்னு சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்தது. திரும்ப வந்து ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறது வேண்டாம், அவ்வளவுதான். அடுத்ததுல இருந்து அது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்ற நீ இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன்னாலும் நீங்க தாராளமா பண்ணலாம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்ற மாதிரி போயிடும். தட்ஸ் ஆல். ஏன்னா நேத்து நான் வந்து அவ்வளவு சொதப்பி நான் வந்து ரொம்ப மூட் ஆஃப் ஆகி நின்னதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம்தான். அதாவது பார்த்து கண்ணெதிர்க்க பார்த்து நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு 50வது படம் செலக்ட் பண்ணி அதில் நடிச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து மக்கள்கிட்ட சீக்கிரம் போய் சேர்ற ஒரு இடத்துல இவ்வளோ ஒரு சொதப்பல் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா இல்லை எனக்கு இப்போ கிடைச்ச பேர் போதும், நான் இறங்கி வரேன் தாராளமா, யூ கேன் டூ. அது உங்களுடைய இஷ்டம். ஓகேவா? ஸோ பவித்ரா அதன் பிறகு வந்து சொல்லி உட்கார வச்சிருவாரு. சொல்லி உட்கார வச்சதுக்கு அப்புறமே என்ன அப்படின்னா பிரேக்குன்னு நினைக்கிறேன். அது உட்கார வச்ச உடனே பிரேக் சொல்லும் பொழுது பிரேக்கு முன்னாடி அன்ஷிதாவையும் ஜாக்லினையும் கேள்வி கேட்பாரு. அதாவது அன்ஷிதாவும் ஜாக்லினும் பொம்மை டாஸ்க்ல வந்து இவ்வளவு நேரம் விளையாடினதுக்கு வந்து 2 பேருமே பாராட்டுறேன். ஒரு கட்டத்துல பார்க்கும்போது எனக்கே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துடலாமே அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அதுல முக்கியமாக ஜாக்லினை வந்து பாராட்டுவார். ஜாக்லின் வந்து உங்களுடைய கமிட்மெண்ட்டை நான் ரொம்ப பாராட்டுறேன். வார்த்தை கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கான வார்த்தையும் மஞ்சரி உங்களையுமே பாராட்டுறேன். ஏன்னா அவங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க அவங்களோடவே இருந்தீங்க பாத்தீங்களா, ஒரு சப்போர்ட்டிவா இருந்தீங்கல்ல, அந்த விஷயத்திற்காகவும் நான் உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி மஞ்சரியுமே பாராட்டுவாப்ல. உண்மையிலே ஜாக்லின் அவ்வளவு ஹாப்பி ஆவாங்க அவர் பாராட்டின உடனே. அந்த பொண்ணுக்கான பாராட்டுங்க அதுதான். ஆனா அந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னா, நம்ம வந்ததுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்காக போராடுறோம், கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அது முடிஞ்சு. ஆமா, அந்த குரூப்பே போச்சு. சோ அந்த விஷயத்துல அதுக்கப்புறம் தான் அன்ஷிதாவை கேள்வி கேட்பாரு. ஏமா அதாவது நீங்க அவங்களுக்காவது விளையாடுறாங்க, அவங்க பொம்மை புள்ள போய் ஆகணும், அதுக்கு விளையாடினாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் அவளுக்காக விளையாடினா அப்படின்னும் பொழுது அவன் மேல உங்களுக்கு என்ன கோவம்? இல்ல சார் அப்படின்லாம் சொல்லும்போது திருப்பி பொம்மை தேக்க ஆரம்பிச்சிருவாரு. பொம்மை தேக்க ஆரம்பிச்சு அவ்வளவுதான். அப்ப பொம்மை பாருங்க கழுத்து தைச்சாச்சு, வாயை தைச்சிட்டேன் அப்படின்னு ஏதோ வாயை தைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாரு. சோ அதை வேற சிரிச்சு அவங்க மழுப்பிட்டு இருப்பாங்க. அவங்க நீங்க வன்மத்தினுடைய வெளிப்பாடு, வன்ம கூடனா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கைவந்த கலையா வச்சிருக்காங்க சார். சிரிச்சிருது. ஆமா, அது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் விடுங்க. கடைசியா வந்து போயிட்டு வரேன்ப்பா ஜெஃப்ரி, நீங்களோ சாச்சனாவோ 2 பேர்ல யாரோ இருந்தாலும் ஓகே, சாச்சனா முகத்துல இருந்து சிரிப்பு பாத்தீங்களா, அவ்வளவுதான். அப்படியே அவங்களுக்கே வந்து கேப்டன் கிறிஸ்டா மாதிரியும் சாரி அவங்க மைண்ட்ல அதான் ஜாக்கி நினைப்பு. எப்படி இருந்தாலும் ஜெஃப்ரி நம்ம கூட்டு கொடுத்துருவாங்க, வந்துட போகுதுன்னு தான் அவங்க பெரிய அதிர்ச்சி காத்திருக்குன்னு நினைக்கிறேன். அதேதான் உங்களுக்கான தீபாவளி பரிசு காத்து கொண்டு இருக்கிறது, தோட்டத்திற்கு வரவும் தான். சரியா? அந்த மாதிரி என்ன ஒரு டைமிங் இல்லை எனக்கு. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது, தோட்டத்திற்கு வரவும்லாம் கரெக்டா சொல்றேன். எவ்வளவு பெரிய ஆள் மேடம் நீங்க. I know. I feel proud about myself. சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து வெக்கமே இல்லாம ஜாக்கி அன்ஷிதா வந்து டபக்குன்னு பேசிடுவாங்க, அப்படியே ஃப்ரெண்ட்லியாவே பேசுவாங்க. அதாவது எப்படின்னா நான் வந்து எனக்கு ஒண்ணுமே கோவமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுவாங்க. ஓகே, யார்கிட்ட? ஜாக்லின் கிட்ட. ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க, நான் இயல்பாவே புத்திசாலி தான் அப்படின்னுவாங்க. இயல்பாவே ஸ்மார்ட் அப்படின்வாங்க. ஆமா, அது உங்க நல்லா இருந்தது. ஆனா இந்த அந்த வன்மத்தினுடைய வெளிப்பாடை பண்ணிட்டு நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிரிச்சு பேசுறது எனக்கு அன்ஷிதா. ஆனா என்னன்னா ஜாக்கி இவங்களை விட பயங்கரமான ஆளு, அதை சிரிச்சு பேசிட்டு ஜாக்கன் பேர் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப பயங்கரமான ஆள், வெரி டேஞ்சரஸ் பிளஸ். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க பயங்கரமா கரெக்டா நம்மள வந்து இடப்பட்டு வச்சிருப்பாங்க. we have to be very careful, you know. I meant Jacqueline. கைகளில் உன்னை தொடாமல் கண்கள் தூங்குமா, சந்தன தேனி தராமல் தாகம் நீங்குமா, காதலர் கைகள் படாமல் காதல் ஏதையா, சித்திர பூவை உன்னோடு சேர்த்து கொள்ளையா, இதழ்களின் மேலே இதழ்களினாலே களைகளை தீட்டு சுபக்கொடி ஏற்று, மன்னவனே என் மன்மதனே என்னை தொட்டு தொட்டு தழுவு,
சுபக்குடி ஏத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பிட் டைம் கொஞ்சம் அப்படியே இறேன் அப்படின்றதுக்கு நிகரானதுதான். மன்னவனே என் மன்மதனே என்னை தொட்டு தொட்டு தழுவு. ஓகே என்ன ஓகே என்ன ஓகேடா ஒன்றும் இல்லை. ஓகே நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகலாம். எஸ் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகலாம் அப்படின்றதா. எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகேவா. ஸோ எங்க வந்து நான் இப்போ ஜாக்லினும் இவங்களும் பேசிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாக்லினும் அன்ஷிதாவும் பேசினது கூட இல்லை. இடைசரிகள் ஆனந்தி வந்து சொல்லுவாங்களே இந்த கருமத்தை தான் நானு நாங்க சொன்னோம். என்ன சொன்னீங்க? ஜாக்லினே எப்படி தெரியுமா விளையாடுறா, அவ ஒன்ன கீழே எடுக்கணும் தான் தள்ளணும் தான் நினைக்கிறா. சும்மா இருந்த அன்ஷிதா கிட்ட அவ்வளவு நேரம் வன்ம கூடனா வந்து ஏத்தி விட்டுட்டு இருந்தது ஆனந்தி ஜாக்கி. ஆனா ஆனந்தி இன்னைக்கு எப்படி பேசினாங்கன்னா அப்படியே டமார்ல மாத்தி பேசினாங்க. எனக்கு அது வந்து வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை வந்து ஆனந்தி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே கமெண்ட் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா இது முடிச்சிட்டீங்களா? அன்ஷிதா முடிச்சிட்டேன். கடைசியா இவர் பொம்மை கிட்ட பேசணும் நல்லா இருக்கு, உனக்காவது புரியுதாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து தோளோட தோலை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்ததெல்லாம் நல்லா இருந்தது. இதன் பிறகு பவித்ராவுடைய புலம்பல்ல இருந்து அதன் பிறகு ராயனை அவர்கள் கேள்வி கேட்கும்போது நெக்ஸ்ட் பார்ட் போயிடலாம். ஜாக்கி பவித்ரா புலம்பல் இங்கே சொல்லிடுங்க. ராயனை வந்து நெக்ஸ்ட் இது வச்சுக்கலாம். பவித்ராவுடைய புலம்பல் செமையான புலம்பல். நீ அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்ட்டு போவாங்க யாரு? தர்ஷிகா. இது நீங்களும் அவங்களும் இது வாரம் என்னை எப்படி நீங்க அனுப்பாம இருக்கலாம்னு சொல்லி அழுது வாங்கினவங்க, பாஸ் வாங்கினவங்க. நான் அதை அப்படி சமாதானப்படுத்துற மாதிரி பண்றது அப்புறம் அப்படியே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியான அந்த கதைலாம் நம்மளுக்கு தெரியாதா? குட் காப் பேட் காப் விளையாட்டுலாம் நாங்க நிறைய பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து செய்வாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவங்க உடனே போய் ஜெஃப்ரிட்ட புலம்புவாங்க, சாச்சனா பொம்மை கூட நான் தாண்டா காப்பாத்தினேன், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நான் இல்லவே இல்லை. மறுபடியும் பச்சையா மாட்டிக்கிட்டதுதான் அதுவும் வந்து போய். ஆனா நீங்க ஒண்ணு நீங்க வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கணும், விஷால் மாதிரியாவது இருந்திருக்கணும். இல்ல உங்களை வந்து இந்த கேள்வியை கேட்காம விட்டுருப்பாங்க. என்ன பண்றது? நீங்க சோ இதுதான் வந்து பவித்ரா வந்து அவர் பிரேக்ல நடந்த புலம்பல். பிறகு வந்து செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம வந்து ராணவ் அண்ட் ராயன் ரோஸ் வந்து பார்க்கணும். சோ அது என்ன ஆச்சு அப்படின்றத பிரியாணி கேங்ஸ் இதெல்லாம் வந்து செகண்ட்ஸ்ல பார்க்க போறோம். கமெண்ட்ஸ் படிச்சிருங்க ப்ளீஸ். சரியா? நீங்க எது வரைக்கும் படிச்சீங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து சிமிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. Thank you so much. சேனல் வந்து அருணை தான் வந்து ஃபைனலுக்கு புஷ் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜேஆர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சாரி. அதன் பிறகு வந்து கிருத்திகா வந்து பட்டு பூவே மெட்டு போட அந்த பாட்டு பாடணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ். பூனா பாலகணேஷ் வந்து some people were targeting Sound and Jack that they were திருட்டு பயல் குரூப். டுடே ஜாக் herself cleared it அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. தர்ஷிகாவையும் சாரி சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் அதை வந்து இவங்க கிளியர் பண்ணியிருக்காங்களாம். அதன் பிறகு வந்து ரம்யா வந்து ஃபைனலா வந்து லிட்டில் ரிடம்ஷன் ஃப்ரம் விஜேஎஸ். அதான் உண்மை. ஓகேவா? அண்ட் சாந்தி கௌரி வந்து என்னன்னா பிபி பாக்குறதே இல்ல, ஒன்லி உங்க ரிவ்யூ மட்டும் தான். என் டாட்டர் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு ரீஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு டப்பா பாத்திரம் டக்குன்னு எடுத்து வச்சிருங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி அறிகுறியா கிளம்பும்போது சாப்பாடு டப்பா வச்சுட்டு போயிடும். அதேதான். அப்புறம் நான் எடுத்து போய் கூட்டுலாம் வந்துருக்கு நிறைய வாட்டி. இல்ல இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரி ஹவுஸ். ஆமா சார், கண்டிப்பா சார். ஈக்குவல் பார்ட்னர்ஸ் தானே. நான் சாப்பாடு நான் இல்லன்னு சொல்லல. அதுதான் ஞாபகப்படுத்துறேன். இந்த மாதிரி உங்க வீட்லயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி ஆளுங்க டக்குன்னு வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆபீஸ் போயிருப்பாரு வந்துருப்பாரு. நீங்க அப்படியே உடனேவே அப்பப்பா இந்த டிபெண்டன்ட் கதை மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த கதையை எடுத்துன்னு வந்துருங்க. ஓகேவா? சோ நிமாலினி அவங்களுடைய கமெண்ட் எல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சுட்டீங்க. ஜெய் அவர்கள் வந்து முத்து அண்ட் சாச்சனா ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் சீசன் 1 ஸ்னேகன் அண்ட் ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் அவர்கள் ஓகேவா? அண்ட் மத்தவங்க எல்லாருமே அப்படியே சிமிக்கு பர்த்டே விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்களா. கீழே வந்தா ஜாக்கி வந்து இன்ஸ்டன்ட் பாட் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்மெண்ட் பண்ணி இட்லி பேட்டர்லாம் வந்து 8 hours பண்றதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குமா. ஆமா, இது இட்லி மாவெல்லாம் வந்து ஃபர்மெண்ட் பண்ணிடுமா, புளிச்சிருமா அது உள்ளார வச்சா. ஆமா, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிருக்காங்க. போன பாலகணேஷ் அது எப்படி குறித்தான வீடியோக்கள் ஏதாவது அனுப்பிடுங்க. ஆமா, இந்த இட்லி மாவை எப்படி அதுல வைக்கிறதுன்னு சொல்லிருங்க. ஏன்னா இங்க இப்போதைக்கு அது புளிக்க போறது இல்ல. ஓகேவா? குக்கிங் மேட் சிம்பிள் இல்ல, அதான் அவர் சொன்னாரு நம்ம ஓம் பிரகாஷ் ஏகப்பட்ட விஷயங்கள் திரும்ப சொல்லிட்டே இருந்தாரு. ஜாக்கி இது வந்து அவ்வளவு சீக்கிரமா இருக்கும், டக்கு டக்கு நிறைய பண்ணலாம். பார்கவி சொல்லி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா அவ வந்து எப்பவுமே நான் இதுல 1 பாட்ல வச்சிருவேன். இங்க அப்படி ஒண்ணு கிடைக்கும் யூஎஸ்ல. நாங்க வந்து எங்க ஊர்ல போனா ஏகப்பட்ட பாட்டு அடிக்க வச்சிருப்பாங்க. இதுல எங்க 1 பாட், இதுல எங்க 1 பாட் அப்படின்னு ஐ ஜஸ்ட் சர்ச்சிங் டு. ஓகே, இது பயங்கரமான ஒரு காமெடியா இருக்கு. கொஞ்சம் சும்மா இருங்க அப்படியே
சொல்றவா சொன்னா சிரிப்பு வரும். அதேதான் அவ சொல்றவா வேற, பல வருஷமா அப்படியே டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் வந்திருக்கோம் முதல் தலைமுறை. எஸ் அவ வேற நீங்க வேற. ஓகேவா? தர்மதுரை படத்துக்கு அப்புறம் இந்த மனுஷன் பேசுறேன், டக்குன்னு அடுத்து சொல்லிட்டீங்களா? ஆமா, பாருங்க அப்புறம் நீங்க எங்க முடிச்சிருக்கீங்க? அதுதான் நீங்க அதுதான் கேட்கணும் டக்குன்னு இங்க அப்படியே. பாருங்க, நிமாலினி வேந்தனுக்கு வந்து மை ஹஸ்பண்டோட வேந்தனுடைய பர்த்டேவா, விஷ் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேப்பா. தேங்க். எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டுகிறோம். ஹாப்பியா இருங்க. தட்ஸ் ஆல். இது லைக் போடாதவங்க லைக் போடுங்க. 365 பேர் 180 லைக் தான் இருக்கு. ஸோ லைக் போட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஜிகே அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இது வரைக்குமே விஜய் டிவில எந்த ஒரு ப்ரோக்ராமையும் பார்க்கறதுக்கு பிடிக்காம போயிருச்சு, இப்ப பிக் பாஸ் அந்த லிஸ்ட்ல வந்துருச்சு அப்படின்ட்டு வந்து இல்ல அது லூசிங் த என்ன கிரெடிபிலிட்டி. அது வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். எதுக்காக இருக்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எஸ். அதான் வந்து நேத்து வந்து அவர் சொன்னார்ல, ராயன் வந்து கோச்சுக்கு அது ராயன் நீங்க உட்காந்துருங்க அப்புறம் ஜாக்லின் கோச்சுக்குவாங்கல்ல, நக்கல் விட்டாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பேரும் சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டு ஒரு வெறுப்பேத்திருக்க மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதா வந்து சொல்லியிருந்தா. உண்மை, நானும் அதை நோட் பண்ணேன். 2 பேரும் அந்த ட்வின்னிங்கான ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் திருட்டு கேங் லீடர் வந்து விஷால் வந்து ஃபவுண்டரா, அருண் அண்ட் லைஃப் டைம் மெம்பர் யாரோ ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க. தயவுசெய்து வெக்கப்பட வேணாம்னு சொல்லுங்க. திருட்டு வேலை பண்ணிட்டு அது எப்படி வெக்கப்படுறது? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஊரா முட்டுன்னு ஏன் என் பொண்டாட்டி கையே அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி கதையா அதை எடுத்து தின்னது மட்டும் கிடையாது, அதுல பெருமை வேற. அது வேற கியூட் மொமெண்ட்ன்றதா என்னுடைய திருஷ்டி போட்டு. சரி பாப்போம் அடுத்த வாரம் அதுல என்ன பண்றாருன்னு பாப்போம். இல்ல இதுதான் நம்ம நேத்து சொல்லும் போதே சொன்னோம், அந்த குற்றமுள்ளறிஞ்சுதான் குறுகுறுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் ஜிகே அவர்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எக்ஸப்ட் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா, மத்தவங்க எல்லாருமே இந்த வேலையை செஞ்சாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒழிச்சு வச்சு சாப்பிட்றேன்னு சொன்னப்பையும் கோவம் வந்தது. அது அருணுக்கு கோவம் வந்த காரணமா தான் நம்ம அதை அந்த மென்ஷன் பண்ணியே சொன்னோம். அருணுக்கு என்ன ஒரு குற்றமுள்ள நெஞ்சு, அதனாலதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லாட் ஆஃப் பெய்ட் பாட்ஸ் வந்து பாட்ஸ் வந்து ப்ராஜெக்டிங் விஜய் விஷால்ஸ் as one of the finalists. ஆமாமா, அது என்ன ஒரு அங்க பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு நமக்கு தானே தெரியும். 1000 பேர் 1000 சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுதான். ஓகேவா? இன்னைக்கு ஃபன் பண்ண மாதிரி நேத்து வந்து பண்ணி இருந்திருக்கலாம் அப்படி வந்து யாமினி செல்வா சொல்லியிருந்தாங்க. அடிச்சுக்கிட்டு உருண்டதை வந்து சாதாரணமா கேட்டுட்டு டோஸ்ட் அவ்வளோ டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இல்லங்க, அந்த டோஸ்ட் டார்ச்சர் கூட விட்டுடுங்க. ஒரு பவுல் மேட்ருங்க, அதை ஏன் கழுவி வைக்கல, ஏமா இதை கழுவி வைக்க மாட்டேன் வீட்டுலன்னு அதை சொல்ல முடியாதாங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. நேற்று எனக்கு நான் வந்து அவ்வளவு டென்ஷன் ஆனதுக்கு இந்த மஞ்சள் மேட்டரே கிடையாது. அது கூட வேல்யூ. சோறு துண்ண பவுல் இருக்குல்ல, துண்ண பவுல் நீ தானே அதுல தின்ன, உனக்கு தானே அந்த வீகனுக்கு வர்ற பவுல் அது. அதுல மொத்தமா சாப்பிட்டு எழுந்து போயிட்டாங்க. அப்ப அந்த பவுல கடைசியா இருக்கணும் எடுத்துன்னு போவாங்க. ஆமா, அதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அதை எப்படி சொல்லக்கூடாதா? எங்க மைக்கு போடுன்னு ஒரு இவங்க சொல்ல மாட்டாங்களாங்க? அதெல்லாம் நீங்க எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. தட் இஸ் நாட் ரைட். புரியுதா உங்களுக்கு? அதான் இவங்க ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. அதாவது பிரியாஸ்ரீ இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நான் கூட கவனிச்சேன், எல்லாரும் வந்து வெளில எலிமினேஷன்ல போய் நிக்கும் பொழுது இவர் மட்டும் போவே இல்லை, முத்து மட்டும். ஆமா, அது ஏன்னு தெரிஞ்சதா அப்படின்னாங்க. இல்ல அவர் வந்து ஏதோ சொல்லுவாரு அதுக்கப்புறம் அந்த ஒரு கலைஞனுக்கு வந்து அது இருக்கணும். ஆமா, ஒரு கலைஞனா அவர் இருக்கணும்லாம் நான் நினைச்சேன். ஆனா வந்து அவரை நாமினேட் பண்ணிட்டேன் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லுவாரு. ஆமா, ஓகேவா? அதன் பிறகு அனிதா சுரேஷ் தான் படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ராதிகா டயலாக் தான் ஞாபகம் வருதான். ஆடுவாங்க தெரியுது, கோழி வாங்க தெரியுது, ஜோடா மட்டும் வாங்க தெரியலையோ. அதேதான், அததான் நானும் கேட்டேன் அனிதா. கரெக்ட். ஓகேவா? அல்டிமேட் சீசன் வந்து கோயிங் டு ஹேப்பன், அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இலங்கேஷ் கேட்டிருக்காரு. அல்டிமேட் பிபி அல்டிமேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போல இருக்கே, உண்மையான்னு கேட்டிருக்கேன். தெரியலப்பா. வரும் வரதுக்கு வாய்ப்புகள். ஆனா இது வந்து இப்ப இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து என்ன ஒரு 2-3 வாரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது இது பிபி அப்படின்ட்டு. இது அப்பப்ப நடுவுல கொளுத்தி போடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். 110 நாள் 115 நாள் அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாராவது விஷயம் தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம கூட இன்னைக்கு வாட்ஸ்அப் சேனல்ல அதை பத்தி போட்டிருந்தோம், நியூஸ் போட்டிருந்தோம். ஃபார்வர்டு தான், யாரோ ஒருத்தவங்க ரெடி பண்ணி கூட போடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. 365 பேர் இருக்கீங்க. ஆனால் லைக் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 195 தான் வந்திருக்கு. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, விச் வில் பி பூஸ்டிங். அதுல ஈகோ வேண்டாம். அதன் பிறகு வந்து எஸ் ஜாக்கி லைவ்ல இன்னைக்கு வந்து விஷால், ஆனந்தி, தர்ஷிகா, அன்ஷிகா எல்லாமே வந்து பிளான்டாம் கேக்குது. அப்புறம் அப்படிதான் இதுல எனக்கு அந்த விஷயத்த சௌந்தர்யா சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சார் நான் இனிமே திருடிடுவேன் சார், அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. அதுதான் அங்க மேட்டரு. சரியா? சரி, இன்னும் வந்து எபிசோட் தப்பா போச்சாங்க. அதாவது நீங்க என்னன்னா அந்த கியூட்னு சொல்றீங்க பாரு, அதுதான் தப்பு. இது எப்படி இருக்குன்னா இந்த பசங்களை பயங்கரமா நம்ம வந்து
திட்டுவோம் நம்ம குழந்தைங்கள, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு. திட்டி முடிச்சதற்கு அப்புறம் உடனேவே வந்து அந்த கொஞ்சி அந்த விஷயத்துக்காகவே வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து பண்ணாத அப்படின்னு சொல்றது கூட அதை விட ஒஸ்டா இருக்குன்னு சொல்றேன். அதாவது குழந்தைங்க இனிமே பண்ணாதரா, இதனாலதான் அம்மா கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட நீ பண்ணது கியூட்டா தான்டா இருந்தது, அம்மா கூட புடிச்சுது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. சரி சரி சரி. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம சில நேரங்கள்ல வந்து சமாளிஃபிகேஷனா குழந்தைங்களை வந்து சமாளிப்போம்ல ஏதாவது ஒண்ணு சொல்லி, அந்த மாதிரி ரொம்ப ஒரு இது அன்றே கணித்தார் சுதா மாதிரி ஜாக்கி வாய்ஸ் ஓவர் அன்றே கணித்தார். ஏன்னா காலையில நம்ம இதை வச்சு ஒரு பெரிய ஒரு ரிவ்யூவே வந்து ஒண்ணு பண்ணிருந்தோம். அப்பவே நான் சொன்னேன் நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இதை பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு மொமெண்டா இருந்ததுன்னு இவர் சொல்லாம இருந்தா போதும் அப்படின்னு எடுத்திருந்தோம். அதையும் சொல்லிட்டுட்டார். நீங்க பிரேக்கப்பே பண்ணணும் அப்படியே போங்க சார். நீங்க ஏன்னா ஒரே எண்ணம் ஓட்டம் அப்படியே கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. இப்ப ஏன் எண்ணோட்டமே இதாக மாட்டுது பாருங்க. கரெக்ட் தான். எப்பவுமே ஆப்போசிட் போல்ஸ் தான் சார் அட்ராக்ட் ஆச்சு. ஓ இல்லன்றீங்களா? கண்டிப்பா 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 இல்லன்னு தான் சொல்லுங்களேன்றேன். எப்படி சொல்லுவேன் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா, அந்த மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிறுத்தவளை நான் என்னென்ன சொல்வேனோ, நான் எப்படி சொல்வேனோ. சங்கீதெல்லாம் வந்து இன்னும் பார்க்கவே இல்லையா எபிசோடு, ரொம்ப கியூரியஸா இருக்கேன். நீங்க உங்க ரிவ்யூக்கு அப்புறம் தான் போய் பார்க்கலான்ட்டு போய் பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்தது சாங், நல்லா இருந்தது இன்னைக்கு உண்மையிலே. ஓகேவா? இந்த விஜேஎஸ் வந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல அருணை அப்படின்னு சொல்லிட்டு அருண் வேலுசாமி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருந்தாப்ல. அண்ட் அதன் பிறகு வந்து பிரியா வந்து என்னன்னா, ஆல்வேஸ் வை விஜேஎஸ் டிட் நாட் ஆஸ்க் சத்யா ஹூ ஹிட் ஜாக்லின். அதை கேட்க மாட்டாருமா. நான் அதை தான் சொல்றேன். இப்ப ஜெஃப்ரி குத்துனத புகா புகா அப்படி எல்லாம் கேட்பாரு. ஜாக்லின் வயித்துல நீங்க கூட குத்துனீங்க. அது ராயனை கேட்கும் பொழுது மஞ்சரி எப்படி புடிச்சீங்களா? என்னப்பா மஞ்சரி என்னத்தை புடிச்சிட்டாரு அவரு? இவங்க போட்டு அட்டாக் பண்ணி மேல ஏறி உக்காந்து அது பண்ணலாம். உண்மையிலே முட்டையா போட்டிருப்பாங்க. இவங்க பேர் என்ன, சுனிதா. அந்த மாதிரி அட்டாக்குன்னா அட்டாக் சாதாரண அட்டாக் கிடையாது. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா சுனிதாவே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நெஞ்சம் பதப்பதைப்பா இருந்தது, அது சரி பண்ணி ஒண்ணும் இல்ல. இவங்களும் ஃபர்ஸ்ட் வந்து இல்லன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போய் அவர் மண்டையை கழுவாரு. ரெட் கார்டு ஆமா எனக்கு வலிச்சுதுன்னு டக்குன்னு மஞ்சரி முடிஞ்சு. அதுதான். ஆனா சரி, இப்படி இருந்தா அப்படி மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களா. ஆனா விஜய் விஷால் அண்டு கேள்விகளே கேட்காத விஜய் விஷால், அதுக்கப்புறம் வந்து யாரு அருண், இந்த ரெண்டு பேருடைய பேர் எப்படி இருக்கு வெளியில கேள்வி கேட்கப்படல. ஆனா மக்களை அவங்களை எப்படி பாக்குறாங்கன்றதான் முக்கியம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். சரியா? அதே மாதிரி வந்து இதே கேள்விகளே கேட்காத மாயா பூர்ணிமா எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்ப அவங்க ஏதோ இது பண்ணிட்டு இருக்காங்க மாயா. ஆக்சுவலி அதாவது ஒரு வருஷம் சொல்றேன், ஒரு வருஷம் எங்கேயுமே வெளியில வரல, அதுக்காக சொல்றேன். ஆமா கண்டிப்பா. அது விஜேஎஸ் வந்து அவரே ஒரு பிஆர் டீமையாவது வச்சுக்கிட்டு அப்பப்ப என்ன நடக்குது கொஞ்சம் சோஷியல் மீடியால கேட்டு. ஃபர்ஸ்ட் அப்படிதாங்க இருந்தாருங்க. ஒரு 3 வாரத்துக்கு அப்படி, 2 வாரத்துக்கு அப்படிதான், 3 வாரத்துக்கு அப்படிதான் வந்தாரு. எனக்கும் நல்லா அழகா வந்து ஆள் வச்சு பண்றாரு போறாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். கடைசியில பார்த்தா ஐயோ, புது படம் கமிட் ஆன ஜோர்ல வந்து ஒன்னும் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன் ஜாக். என்ன கதை தெரியல. இன்னும் நான் தான் போய் சென்னை போய் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு நேர்ல பார்த்து பேசிட்டு தான் வரணும். நீங்க தானே? அதுதான் வழி இல்ல பாருங்க. அதுதான் நிலைமை. 201 பேர் கமெண்ட், 370 பேர் போட்டிருக்கீங்க. 51 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட முடிச்சுக்கலாம். அந்த கமெண்ட்ஸ் அப்படியே போடுமா? கமெண்ட்ஸ் அப்படியே ஒரு கமெண்ட் மட்டும் கேட்டுடுறேன். உங்களுடைய ஒப்பீனியன் வந்து என்ன? லேடி ஆடியன்ஸ் வந்து விஜேஎஸ் ஹோஸ்டிங்கை பத்தி எப்படி நினைக்கிறாங்க? ப்ளீஸ் ஷேர் அப்படின்னு ஏஜேஎம் கேட்டிருக்காப்ல. நிறைய லேடி ஆடியன்ஸுக்கு வந்து அது பிடிக்குதுங்க. அவர் வந்து சில பேர் தான் அன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு அம்மா வந்து உட்கார்ந்தாங்கல்ல, சார் உட்கார்ந்தது அப்படி தப்பு சார், கரெக்ட் தான் சார் அப்படின்னாங்கல்ல. அந்த மாதிரி பலூன் அக்காவோட ஃப்ரெண்டு அவங்களா? ஆமா ஆமா. இன்னொருத்தவங்க வந்து நடுவில் மீன் வயல் கேட்டாங்க. கரெக்ட் சாச்சனாவுக்காக நீங்க ஒரு சைடா இல்லைன்ற. கரெக்ட். அது இது நான் வேற விதம் போட்டு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில பேருக்கு பிடிக்குதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. மற்ற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இல்ல. சிவபிரகாஷ் வந்து நெக்ஸ்ட் சீசன் will விஜய் ஹோஸ்ட் பிபி தெரியலங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவர் தான் சொல்றதை கேட்டுட்டு இருக்காரு இப்ப. அப்படி சொல்றீங்க. ஆனா கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற பேமெண்டோட இவருக்கு வந்து பேமெண்ட் கம்மி நம்மளை விட. அப்படி இருக்கும்போது ஏங்க அவங்கள பொறுத்தவரை இவரை திட்டினா அவங்களுக்கு என்ன புத்தி சொல்லுங்க? அவங்களுக்கு வேண்டியது ஒரு ஷோ. அவங்களுக்கு தெரிய விஷயங்களும் டபுள் மடங்கு காசு போறதுக்கு இங்க ஓரளவு தானே போகுது. அப்ப அது லாபம் தானே. காஸ்ட் கட்டிங் பத்தி ஓரளவுக்கு 2-3 குறும்படம் போட்டாலே அடுத்த கட்டத்துக்கு கட்டி போயிடலாம். அந்த சீசனை குறும்படம் போட்டு கொஞ்சம் ஹார்ஸ் பண்ணாலே போதும், போயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதன் பிறகு வந்து நான் ஹாப்பியா ராஜபாண்டியன் போட்டிருக்காரு சிஸ்டர் ஹாப்பி அப்படின்ட்டு. எல்லாருமே லைக் போட்டாச்சு அப்படின்றது. உங்களுடைய ரிவ்யூ வந்து
ஆக்சுவல் ஷோவை விட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. பார்த்தி பிரபா வந்து சாச்சனா வந்து இந்த வீக் வந்து கேப்டன் ஆகிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குன்ட்டு. இல்லங்க, இது ஜெஃப்ரி தான் போனதா தகவல். பாப்போம் அதுவும் எப்படின்னு தெரியல. கோமதி சுரேஷும் வந்து ரியலி நம்ம வந்து கிரேட்டா இந்த சீசன் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வணக்கம் ஜாக்கி, என்னை நீங்கள் இத்தாலிக்கு ஒரு நாள் வந்து வாங்க, நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரியா ஏதோ என்னாலயும் அது புரிஞ்சுக்க முடியல. அதுதான் ஜெசந்தன் மோகன். ஆமா, ஜாக்கி வந்து தட் மேடம் should be சாச்சனா ரிலேட்டிவா இருக்கும் அப்படின்ட்டு பவுனா சொல்லிருக்காங்க. இப்ப என்ன மேட்டர்னா, இந்த இத்தாலி கதையெல்லாம் இருக்காங்களா, யூகே ஃபுல்லா சுத்தணும்னு ஆசைதான். யூகே ஃபுல்லும் சுத்தணும்னு ஆசைதான். பாப்போம், அதுவே நடக்கல. அதேதான். ஓகே. ஐயோ, அஷ்ரஃப் தான் கரெக்டான, அசார் ஷெரீப் தான் கரெக்டான ஆளு. லைக் பண்ணிட்டாரா மொபைல்ல, இப்ப டிவில நான் போய் பாத்துக்கிறேன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அண்ட் சாந்தி கௌரி வந்தாச்சு, மேரி, கோமதி, கிருஷ்ணவேணி பிச்சன் அவங்க எல்லாருமே வந்தாச்சு. சுதாராணி சொல்லியிருக்காங்க, இப்ப பிபி வந்து பாக்கலையா, உங்க ரிவ்யூ தான் 2-3 டேஸா பாக்கல, பட் இப்போ உங்க ரிவ்யூக்காக வந்து விட்டேன்னாங்க. தேங்க்யூ சோ மச் சுதாராணி. சாச்சு வின்னர், முத்து ரன்னர், சாச்சு ஒன்னும் சொல்லாதீங்கடா, முத்து மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபாண்டியன் அவர்கள் போட்டாங்க. இப்ப வந்து சொல்றாங்க எஸ்டர்டே 1 பிரேக் ஃப்ரைடே எபிசோட், அதுலயும் வந்து அருணோட பர்த்டே, செகண்ட் பிரேக் அருண் பர்த்டே செலிப்ரேஷன் ஆன் லைவ். இதுவும் புரியல. கமல் இதுல ஹோஸ்ட்ல வந்து அந்த கேப்ல வந்து நடக்கும் அந்த பர்த்டே விஷஸ். அதுதாங்க அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஆமே, அதுதான் புரியல. அந்த க்ளோஸ்னஸ் அருண் வந்து ரொம்ப க்ளோஸ். இப்ப ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பாத்தேங்க, ஒரு பொண்ணு வருவாங்க, ஒரு பப்ல வருவாங்க. பப்புக்கு வரும்பொழுதே அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உள்ள விட மாட்டேன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் தனியா வந்திருக்கேன், உடனே குழுன்னு ஓடி வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு போர்டு மாதிரி காட்டுவான், ஷீ இஸ் த பாஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு, ஷீ நோஸ் பாஸ் வெரி வெல். உடனே அவங்கள உள்ள விட்டுருவாங்க. பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், வேற பாட்டு போடு, ஷீ இஸ் பாஸ் ஃப்ரெண்டுன்னு அங்க வந்து அவன் ஒருத்தன் நிப்பான், உடனே அந்த பாட்டு மாறும். சோ அந்த மாதிரியாக ஒரு ஆள் தெரிஞ்சதுன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது இவங்களே ஒரு உதாரணமா இருந்தாங்க. அந்த இதுவும் வந்தது, அதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதே போல சிவா வந்து முத்துவை பத்தி ஏதோ தவறா சொல்லிட்டாராம். அந்த ஒரு காரணத்திற்காக தான் வந்து அவர் வந்தாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சக்திவேல் அவர்கள் வந்து இவரு வந்து நிறைய வந்து தார் மாதிரி வந்து ஒரு கையில வந்து ஒரு சுத்தி வச்சு சுத்திட்டு தான் இருந்தாரு. ஆமா, அதனால அதுக்கான வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும், வானத்தை பார்த்த பூமிய பார்த்த மனுஷனை இன்னும் பார்க்கலை, அப்படிதான் இவர் வானத்துக்கே பேசிட்டு இருந்தாரு. ஆமாமா, டைரக்ட் கனெக்ஷன் லைவ் ரிலே. சோ அபிநய அரவிந்த், ஆமா சார் வரலாம். ஜோதி லட்சுமி ஹரிஹரனோட கமெண்ட் மட்டும் போட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் ஐ அம் ஹாப்பி தட் சௌந்தர்யா கன்வின்ஸ்ட் ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வந்து ஜோதி லட்சுமி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகுதான் லதா எப்பவுடைய கமெண்ட் பிரியாணி டாஸ்க பத்தி. ஓகேவா சார், அப்படி போனதே போனீங்க, ஒரு இன்னொரு 5 நிமிஷத்துல பேசுனீங்கன்னா 1 மணி நேரமா. ஆமா, ஜெஃப்ரி கேப்டன்ஷிப்பை விட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிமாலினி எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே. ஆர் ஷேர் கிளாஸஸ் இன்னைக்கு வந்து லைவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கறதையும், புஷ்பகலா தான் 200வது லைக்கா. மக்மிலி வந்து 211. சூப்பர் 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 சூப்பர், வாழ்த்துக்கள். லைக் போட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்க எல்லாம் அல்ல இயற்கையை வேண்டிக்கிறேன். திரும்ப சொல்றேன், உண்மையிலே ஹாப்பி. ஒருத்தவங்களுடைய ஒர்க்கை மதிச்சு அதுக்கு டெடிகேட்டடா உங்களால முடிஞ்சது நீங்க செய்யறீங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல பிரியா சொல்லியிருந்தாங்க, அதாவது ஆனந்தி அதே தான் சொல்றாங்க லைவ்ல, அவரே கியூட்னு சொன்னார்னா ஏதோ ஒரு சம்திங் அதுல இருக்கு, நம்ம வந்து பண்ணலாம் கண்டிப்பா. அதுதான் நானும் சொன்னேன். அந்த கியூட், அந்த இன்னைக்கு தலைப்பு என்ன வச்சிருந்தேன், என்னது கியூட்டா, இது அதுதான் நீங்க அட்ரஸ் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வார்த்தை பிரயோகம். இப்ப போய் நைட்டு பாருங்க, இருக்கிற ரேஷன் எல்லாம் எடுத்து போட்டு தின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு டோஸ்ட் வந்து கொஞ்சம் எளிமையான பின்னணியில வந்து அவங்களோட ரோஸ்ட் பண்ணுவீங்களா, எனக்கு புரியல. டோஸ்ட்டுக்கு ரோஸ்ட். ஓகேவா. ஜிகே வந்து இன்னைக்கு எப்படி இருந்தது விஜேஎஸ் ஹோஸ்டிங் CR நாட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நீங்க கம்பேரிசனா தான் பார்க்கணும் ஜிகே, நேத்தை விட இன்னைக்கு நல்லா இருந்தது. ஓகேங்களா. அதன் பிறகு நெக்ஸ்ட் சீசன் அதெல்லாம் நீங்க படிச்சுட்டீங்க. ஒருவேளை வந்து இது வந்து பிபி டீமுடைய பிளானா இருக்குமோ, அதுதான் என்னுடைய இன்சைட் ஃபீலிங் சொல்லுது. அப்படின்னா இருக்கலாம், ஒரு சிலது அவங்களுடைய இன்டர்வென்ஷன் பிளான் தவறு செய்ய விடுறதுக்காகவே நிறைய பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப போன வாட்டி வந்து ஈஸியா வந்து மாயா வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இந்த டு த கோர் அவங்க விட்டாங்க பாத்தீங்களா, அந்த 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 ஃப்ரஸ்ட்ரேஷனை மக்களுக்கு கடத்தினாங்க இல்லையா, அதுதான் அந்த சீசன் வந்து கடைசியில அவங்க அர்ச்சனாவோட வெற்றியை வந்து அது சூப்பரா. அதே தான் பாரியும் சொல்லியிருந்தாரு, அதுதான் அவரோட பிளானா இருக்குமோ அப்படிங்கறத அவரும் சொல்லியிருந்தாரு. கரெக்ட் தான். ரிவ்யூ வந்து சேவ்ஸ் மீ ஃபார் த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மரியலா சொல்லியிருந்தாங்க.
ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சிவகுமார் வந்து சொன்னாராம் முத்து பின்னாடி பேசுறவருன்னு சொல்லிட்டாராம். அதனாலதான் விஷாலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாப்ல. அண்ட் விஜேஎஸ் இப்படி வந்து கொஸ்டினே கேட்காம இருந்தது வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. அதையும் வந்து இந்த சீன் இன் லைவ்ல வந்து ஐ கான்ட் ஃபைண்ட் எனி கியூட்னஸ், விஜேஎஸ் வேற ஏதாவது ஷோ பாக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி கோகுல் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு கேட்ட கேள்வியே எனக்கு என்னை பொறுத்தவரையும் நிறையவே இருந்து. அதாவது முக்கியமா வந்து அந்த பொம்மை டாஸ்க்ல அன்ஷிராவுடைய இது என்ன, அது வன்மத்தை தவிர வேற என்ன இருக்கு? அதேதான், அதையாவது சிரிச்சுக்கிட்டே நீங்க பேசிட்டா சோறு போட்டா எல்லாம் சரியாயிடுமா? அதேதான். ராதிகா வந்து என்ன சொன்னாங்க, அதாவது சண்டே பேபி ஷூட் செட்ல இருந்தவங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, மஞ்சரியை வந்து சிவா வந்து மார்க் பண்ணாராம் இவர் மாதிரி, அதாவது சிவாஜி கணேசன் வாய்ஸ்ல மார்க் பண்ணதும் முத்துக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அவரு. ஓஹோ, அதையும் வந்து வெளியே வரலையா அவரு? ரைட் ரைட், இருக்கும் மேபி. இல்ல அவரு கொஞ்சம் நேத்து இல்ல மஞ்சரி அவர் ட்ரீட் பண்ண விதமே வேற மாதிரி இருந்ததுங்க. ஆமா, மற்ற இடத்துலலாம் போய் பொட்டி பாம்பா இருந்துட்டு மஞ்சரிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா அவர் வந்து ஏகப்பட்ட டாஸ்க்லாம் கொடுத்தாரு தெரியுமா அந்த பொண்ணை. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு சம்ஸ் இருக்கும்போதெல்லாம் டாஸ்கை போட்டு படுத்து பண்ணணும், 100 பண்ணணும், 200 பண்ணணும்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்குதான் அதான் சொல்றேனே. சரி விடுங்க, இப்ப பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். ஸோ இது எல்லாம் முடிஞ்சது. முடியும் பொழுது இந்த 3 பேரை ஃபர்ஸ்டே சேவ் பண்ணுவார். அதை வந்து யார் அன்ஷிதா இவங்களெல்லாம் வந்து சேவ் பண்ணுவார். அந்த மொமெண்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே முடிச்சிடலாம் ஜாக்கி. 59 நிமிடங்கள். சரி, ஓகே, ஓகேவா? ஸோ அதான் 1 மணி நேரம், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்த எபிசோடுக்கு போய் செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி, ரைட்டு. ஸோ எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் பேப்பல் அக்கௌண்ட்டோட QR கோட் இருக்குது. மான்சோ யூகேவும் இந்தியன் அக்கௌண்ட்ஸ் HDFCயும் இருக்குது. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோட் பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புகிறோம். ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோட் சந்திக்கலாம். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.